கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கேள்வியை என்னான்னு கேட்டால், எது குரு துரோகம்? முதல்ல எது குரு இல்லை, யார் இது எப்படியா துரோகம் பண்ணுறது? அப்போ நம்ம எது குரு துரோகம்னு எது கேட்குறாங்கன்னு பார்க்கணும். துரோகம் பண்ணுறதுக்கா பண்ணாமல் இருக்கிறதுக்கா? நீங்களும் செல்ஃப் பிளேஸில் இருக்கிறதுனால சொல்கிறீங்களா? இதுதான் குரு துரோகம் பண்ணுது. என்ன சொல்லுங்க. அவர் பக்கம் நியாயம் பேசுறீங்க. வக்கீலா நீங்க? லாபம் வச்சுக்கிறீங்களா? எது குரு துரோகம்னு கேட்டார்ல, அவர் ஏன் அதை கேட்டாரான்னு கேட்டிங்கன்னா, நிறைய குரு கிட்ட போய் வந்துனுங்கிறாரு. இப்போ 1 2 3 குரு, 1 குரு 2 குரு 3 குரு 4 கிட்ட போனார். 4 கிட்ட குரு கிட்ட போனால் 3 குரு துரோகம் பண்ணுறாரா இல்லையா? அதானே? அதனால் நான் பாதிக்கப்பட்டவன். அதனால் இப்போ எது குரு துரோகம்? 1 விட்டு 2க்கு போந்தா, 2 விட்டு 3க்கு போந்தா, 3 விட்டு 4க்கு போந்தா? கரெக்ட் தானே? இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது. குரு துரோகத்துக்கு வேறு பாட்டுகள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. குரு துரோகம் பண்ணால் என்னென்ன நடக்கும்னு மோசமான பாட்டுகளாக, தலை வெடிக்கும், பிறவி இருக்காது, மனிதனாகவே பிறக்க முடியாது, இப்படியெல்லாம் இருக்குது. குரு துரோகிகளுக்கு என்னென்னா பாவன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். செத்து போயிட்டுருதெல்லாம் கூட நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் குரு துரோகம் பண்ணி செத்துட்டா சரி. சாவம் வந்தால் ரொம்ப மோசம். ஏன்னா அடுத்த பிரிவு இல்லைன்னு அர்த்தம். மனுஷனா திரிசங்கெல்லாம் கிடையாது. குரு துரோகின்னா வேற. நீ அதோட மனுஷன் கிடையாது. நீ உனக்கு போதிக்கிறதுக்கு ஒரு குரு கிடைக்க மாட்டான். நாய்க்கு போதிக்க முடியாது இல்லை? நீ போதனை கேட்குற இடத்துக்கே போக மாட்டேன். அந்த அறிவு உனக்கு கிடையாது. இங்கே பேசுவோம், அது புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு குரு துரோகம் அப்படின்ன உடனே நேரடியாக நீங்கள் குருன்னா யாருன்னு தெரியணும் முதல்ல. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனேன். நான் யாரும் இல்லை, நான் போன உடனே அங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 வாரம் தொடர்ந்து வாங்க, இங்கே சிற்சபை நடத்துகிறோம், வந்தீங்கன்னா உங்களுக்கு பொற்சபையில் உங்களுக்கு உபதேசம் தருவாங்க. ரூல்ஸ் எதனா இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாட்டு. ஏன்னா ரூல்ஸ் என்னான்னே தெரியாது. என் நண்பர் ரிட்டர்ன் பண்ணார். ரூல்ஸ் இருந்துருக்குது அங்கே, ஆனால் என் நண்பருக்கு தெரியாது. இங்கே நீங்கள் வரீங்க, வாங்க 12 வாரம் வந்த உபதேசம் நீங்கள் இட்டுன்னு வந்துட்டீங்க. ஏன்னா யாரும் பார்க்குறீங்க, இல்லை நீங்களே கூட 12 வாரம் வந்தீங்க. மொத்தமாக காசு கொடுத்து தரதுன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம் தானே? உங்களுக்கு வாய்ப்புக்குது. இல்லை நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்குனீங்க, அதனால் ஒரு 12 வாரம் காசு கொடுத்து வாங்கலான்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கேட்காம இருக்கலாம், ஏதோ ஒன்று தெரியாமல் இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு சிலது முழுசாக தெரியாது, ஆனால் அரையும் குறையமாக தெரிஞ்சுன்னு சேர்த்துப்பீங்க தானே? அந்த மாதிரி என்னை எதுவும் போய் சேர்த்துட்டா வாரம் வாரம் பேசுகிறாங்க. நல்லா இருந்தது கேட்குறதுக்கெல்லாம். கடவுள் பற்றி, மதத்தை பற்றி, புரிதலை பற்றி, சித்தர் பாடல்களை பற்றி எல்லாம். நானும் சித்தர் பாடல்கள்லாம் படிச்சுன்னுக்கிறேன். கிட்டத்தட்ட என் கையில் சித்தர் பாடல்கள்லாம் 82 81 கிடச்சிச்சு. இந்த சித்தர் மொத்தமாக கோவைக்கு பேர் ஒரு புக் இருக்கும், நீல கலர் அட்டை போட்டு, மக்கி போய் கூட வச்சுன்னுக்கிறேன், இத்து போன பேர் கூட. அதுக்காலமே வேறெல்லாம் புக்கும் வாங்கினேன். ஆனால் நான் முதல் படித்த புத்தகம் அப்படின்னு மாதிரி வச்சுக்கிறேன். அதில் ஒரு பார்ட்டு தான் சிவவாக்கியம். மொத்தமாக சிவவாக்கியம் தனி புக்கு நான் படிக்கல. அது மாதிரிலாம் படிச்சுன்னுக்கிறேன். அங்கே போகிறேன், 10க்கு 10 போத்துற, 100க்கு 10 கோத்துற, 1000க்கு 10 மல்லாத்துற கல்லாத்துற அப்படின்னாங்க. புரியுதா உங்களுக்கு? எதனா புரியல? 10க்கு 10 போத்துற, 100க்கு 10 கோத்துற, 1000க்கு 10 மல்லாத்துற கல்லாத்துற, இப்படியெல்லாம் சித்தர்கள் மறைமுகமாக பேசுவாங்க. எனக்கு அந்த கதை தெரியும். எப்படின்னா இன்னொரு இடத்துல கேட்டேன் நான் அந்த கதையை, இன்னொருத்தர் சொல்லி. எனக்குன்னா அப்படி நானே சிந்திச்செல்லாம் கிடையாது. ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பேசியிருந்தார் அந்த கதையை சொல்லி. அவருக்கு அந்த கதையை நான் கேட்டேன். அதை நான் போய் சொன்னேன் அந்த இடத்துல, அந்த சிற்சபையில் நான் போய் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு தெரியணும். தெரியுமா? அப்படியா, சொல்லுங்கள் பார்க்கலாம். 10க்கு 10 5 வருஷம். 10க்கு 10 எவ்வளோ? 5 years. இந்த தவளை மொட்டான், இந்த சின்ன தேரை, இதுங்கெல்லாம் 5 வருஷம் தான் வாழும். ஆனால் 10க்கு 10 போத்துற, ஒரு குளத்தில் வலை போட்டு மீன் பிடிச்ச ஒரு மனுஷன் இந்த தவளை மொட்டான் தேரை அதுங்களெல்லாம் என்ன பண்ணிட்டானா, விட்டானா. 50 வருஷம் வாழுமா மீனெல்லாம்.
அதை கோத்துக்கணும். கோத்துறேன் 500 வருஷம் வாழுமா? ஆமை குளத்தில் வேறு எந்த உயிரினுமே வாழ விடாதான். அதை என்ன பண்ணான்னா மல்ல ஏற்றினானா, மேலே ஒரு கல் ஏற்றினானா. இப்போ இப்படி சொன்னால் புரிஞ்சிச்சு. அப்படி சொன்னால் எனக்கு இந்த மாதிரி கதைங்க நிறைய தெரியும். சல்னு போகிறவரை வருவர, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கிடையாது, எந்த ரெண்டையும் பூச்சிக்கோ, இஷ்டம் போல் இச்சிக்கோ, வேலை முடிஞ்சவொடனே கழுவி மொழி எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பாம்பு குட்டிக்கு பல்லு வளர்க்குனே சும்மாவா இருந்தேன்னு கேட்பாங்க. உனக்கு புரியாது. ஏன்னா பாம்பு குட்டின்னா என்னன்னு தெரியாது. ஏண்டி குட்டி இன்னாடி குட்டி என்ன பண்ணினேன் இவன் அவோ பாம்பு குட்டிக்கு பல்லு வளர்க்குனே சும்மாவா இருந்தேன். புரியுதா? புரியலன்னா விட்டுருங்கன்ற. இது மாதிரி நிறைய கதைங்க எனக்கு தெரியும். எனக்கு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. யார்? அந்த சிற்சபையில். ஸோ நான் ஒரு முக்கிய புள்ளி ஆகிட்டேன். நான் வரப்போகிறாரா கதையெல்லாம் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் சினிமா எடுக்க முயற்சி செஞ்சிருந்த ஒரு மனிதன். கதைலாம் எழுதணும் அப்படின்ட்டு விபுதன்னு பேர் வச்சுக்கின்னு கதை எழுதணும் அப்படின்ட்டுலாம் தமிழ் கிரியேஷன் ஒன்று ஆரம்பித்து உயிர்னு ஒரு படம் வச்சு அங்கே தோற்று போய் ஜாதி பிரச்சனையில் வெளியே வந்துட்டேன். அப்போ நல்லா இருந்தது. 6 வாரம் போயின்னுக்கிறேன். குரு துரோகம்ன்றதுக்காக சொல்ல வரேன். அப்போ அங்கே போய் அது ஜாலியான உடனே ஒரு முறை என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் களியும் மாட்டுக்கறியும் செம காம்பினேஷன் சாப்பிட்டு போயிருந்தேன். அப்போ தான் அன்றைக்கி சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால கறிமீன்லாம் சாப்பிடக்கூடாது. நாங்கள் இப்போ வாரம் 4 இந்த இன்ஃபர்மேஷன் என் காதில் கேட்கும்போது வாரம்னா 4வது வாரம். உங்கள் பாட்டெலாம் சொல்லுவாங்க, வெட்டாத சக்கரம் வேற ஒரு கேட்டாத புஷ்பம் எரியாத தீர்த்தம் கருத்தினிலே முட்டாத பூசை என்றோ என் குருநாதன் மொய்ந்தது விளக்கம் தெரியுதான்னு அவங்க தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற கதை. ஆனால் அவங்க இந்த மாதிரி என்னை தூண்டினே இருப்பாங்க. ஒரு பாட்டாக போட்டு தூண்டுவாங்க. உங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குவாங்க அந்த 6 வாரத்தில். இப்போ நான் சாப்பிட்டேனே உடனே அங்கே ஒரு மனிதன் இருந்தார், பேர் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு மனிதன் இருந்தார். என்னை மிஸ் பண்ணக்கூடாது இல்லை, அதுக்காக நான் அதெல்லாம் சொல்ல வேணாம். அது ஒரு விஷயம் இல்லை. தெரியாது என்ன பண்ணுறீங்க, தெரியாமல் தானே சாப்பிட்டீங்க, தெரியாதுன்னே விட்டுருங்க, தெரிஞ்சாதானே பிரச்சனைன்னா அது அப்படியே மூடி மொழிங்கி போயிடுச்சு. 6வது வாரம் ஒரு லெட்டரை தந்து கொடுத்தானுங்க, 7 ஜென்மத்துக்கு உனக்கு அடிமையாக இருப்பேன்ட்டு. அதில் ஊர் பேர் ஜாதி வந்தது. ஏன்டா தகவலுக்கு ஜாதி வாங்கணுமா? நான் அது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எது ஜாதியோ அது போட முட்டா போடுங்க. பக்கத்தில் இருந்த ஒரு எழுதினார், சிவக்குழந்து மோலியார். எனக்கு தெரியாது ஒரு மோலியார், எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு இப்போ எனக்கு அந்த 6வது வாரம் தான் எனக்கு அறிவு கண் திறகுது. என்னன்ட்ட 7 ஜென்மத்துக்கு அவன் வரப்போகிறான்னு சொல்லி கொடுக்குருவேன். எனக்கு ஒரு உபதேசம் சொல்ல போகிறானே, அவன் என்ன பண்ண போகிறானா, 7 ஜென்மத்துக்கு வரப்போகிறானா. நான் படித்ததெல்லாம் பிறவி கடல் கடக்கிறது போகிறது இதே தான் எனக்கு. என்னடா நம்ம பிச்சைக்காரனா போந்துட்டோம், ஜாதியில் மட்டமாகறோம், சோறு இல்லாமல் இருக்கிறோம், செருப்பு இல்லாமல் இருந்தோம், இதெல்லாம் ஒரு பிறவியா? நான் ஒருவேளை இப்போ அப்போல்லாம் நான் வசதி இருந்தால் எனக்கு பிறவி ஓணுன்னு கேட்டிருப்பேன். இது சேர் பார்த்தாது ஒன்று கொஞ்சம் அடுத்த பிறவியில் வேறு மாதிரி சேர் போட்டு கொடுங்க, என்ன மேலே பறக்க கொடுங்க அப்படின்லாம் கேட்டுருந்துருப்பேன். ஒரு வேலை எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ குத்தால வானான்றவன் அடங்க போட யார கடவுளை உன்னை யாரும் இல்லை, கடவுளே அடங்க வானா எனக்கு போட வேலையாக இருந்தேன் போதும் அப்படின்றவேன். அங்கேருந்து இது வரைக்கும் இருந்தது இவ்வளோ சந்தோஷம் வந்து திரும்ப வரும். இந்த ஃபஸ்ட்டு வர வேலையை வானா போய அப்படின்றேன். தூங்கலாம் நிம்மதியாகுது, தூங்குற மாதிரி என்னை வச்சுக்கொண்டுருவோம், அவ்வளோதான். தூங்கிட்டேன் நான், செத்துட்டேன் இல்லை, தூங்கிட்டேன் நான் இருக்க மாட்டேன் தானே. அதான் என்னுடைய இறுதி எது, நான் தூங்கிட்டேன், அவ்வளவுதான். நீங்கள் நினச்சிக்காதீங்க சாவலாம் மாட்டேன், தூங்கிடுவேன், எழுந்து வரமாட்டேன், அவ்வளோதான். என்ன பண்ணுருவேன், நிரந்தரமாக தூங்கிடுவேன். இப்போ ஒரு 8 மணி நேரம் தூங்கி எழுந்துக்கிறேன், இல்லை 4 மணி நேரம் தூங்கி எழுந்துக்கிறேன், இடையில உச்சா வருது எழுந்துக்கிறேன். அப்போ எதுவும் வராது, ஏன்னா எல்லாத்தையும் கழிச்சிட்டு போய் பத்துன்னு நிம்மதியாக. அப்படி தான் நான், என்னுடைய முடிவு அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு சொன்ன 7 ஜென்மத்துக்கு என்னங்க இது ஒரு ரொம்ப ரோதனையான விஷயமாகுது. ஜாதி போட்டுக்கிறேன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ ஒத்துக்கினா அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை எனக்கு, அப்போனா உனக்கு கிடையாதுன்ட்டாங்க. அது பிரச்சனை இல்லைங்க, எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் அவனுக்கு என்ன பண்ண முடியாது. ஆனால் அவர் ஒரு முறை கண்ணில் காட்டுங்க, அந்த 7 ஜென்மத்துக்கு வரவரை ஐ வாண்ட் டு சி த மேம். அதெல்லாம் அது கறி சாப்பிட்லாங்க போனாங்க, ஒரு டீம் ஆகிட்டாங்க. அவங்களாம் அவர் போய் கேட்குறாங்க, கரெக்ட் தானே, எல்லா கேள்வியும் பதில் சொன்னேன் தானே, நீ 7 ஜென்மத்துக்கு வரவே வரமாட்டே. இப்போ அவரை கேட்குறாங்க, இது வரைக்கும் கேட்காத கேள்வி அவரை பார்த்து கேட்குறாங்க. என்னன்ட்டு
7 ஜென்மத்துக்கு வரவு பிரியாமல். நான் திருக்குறளில் ஒரு 2 வரி இருந்தது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி. அவன் சொன்னது இறையடியில் சேர்த்துருவாங்க, திருவடியில் சேர்த்துருவாங்க, உங்களுக்கு மெய்ப்பொருள் உபதேசம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கண்ணன் யாருன்னு தெரியும், இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் அதை பார்க்க போல. என்னுடைய குறிக்கோள் எல்லாம் கடவுளை தெரிஞ்சுக்கிறது, இறையடி சேர்றது தானே தவிர இந்த அடி சேர்றதுக்கு நான் போவே இல்லை. அப்படிலாம் நமக்கு வேணாம். நமக்கு தேவை எங்கே தான், அதெல்லாம் சாதாரண அல்பம். இறையடி தான் எனக்கு. ஒரே கலரி சண்டை கலரி ஆயிடுச்சு. நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். ஒரே பிரச்சனையாகி அவங்களுக்குள்ள போராட்டி கேட்டு கருத்தனை அவர் சொல்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு அறிவு கண்ணை திறந்துச்சு. ஏன்னா கேள்வியே கேட்க தெரியாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். நான் இது கூட அரசியல் தான் கேட்டுக்கிறேன். டேய், எவனோ ஒருத்தர் ரோட்டில் போகிறான், ஏன் ரோட்டில் கொடி வச்சு நின்றுங்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியவே இல்லை. எவனோ ஒருத்தன் மாநாடு போடுறான், ஏன் அடிச்சுட்டு போய் உட்காடுறீங்க? கொள்கையை வீட்டில் டிவியில் சொன்னால் கேட்காத எனக்கு இல்லை. ஒரு படத்தை ஓடிடியில் பார்த்தா ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்றான், அப்படி தானே? உன் கொள்கையே ஒரு படமாக போட முடியாது. ஒரு 3 மணி நேரம் பேசி போடு ஒரு கொள்கையை, போட முடியாது. நீ வாட்ஸ்அப்லேயே போட்டு போய் நாங்கள் போய் வந்து பார்த்துக்கிறோம். உனக்கு தான் தேடி பார்க்கறதுக்கு ஆளுக்குது இல்லை, அப்படி தானே? ஒரு யூடியூப்பில் வீடியோ 3 மணி நேரம் பேசி வையாண்டா. இந்த நான்சென்ஸுங்களை எப்படி கோடிக்கணக்கான பேர் போய் நிற்கிறானே மாநாடுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன தான் பண்ணுவானுங்க, இருந்து என்ன இருப்பானுங்க. அது அந்த பக்கம், அது அரசியல் பக்கம். ஆன்மீகத்து பக்கம் இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் இருந்தது. நான் சந்திச்சுட்டு வந்தேன் என் வாழ்க்கையில் நேரடியாக. நீங்கள் தேடி போய் பேர்லாம் கண்டுபிடிச்சிங்க. எவனும் இருப்பான், என்னை கூட வாழ்ந்துக்கிறேன், எவனும் இருப்பான் தானே, வந்தவன் போனவெல்லாம் இருப்பான்ல. எவனா உங்களுக்கே கூட தெரியுவான், இப்படி பேசினாரு, உங்களுக்கு யாருன்னா தெரியுமான்னு கூட கேட்டுட்டு கண்டுபிடிச்சி போய் அங்கே போய் நிறுத்திட்டாங்க கேள்வியை. சத்சங்கமும் நடந்தது, உபதேசமும் கொடுத்தாங்க. எனக்கு இல்லை. போனால் அந்த 6 வாரத்துக்கு ஒத்துன்னு கைது போட்டாங்கல்ல அவங்களுக்கு. நான் தானே ஒத்துக்கு கைது போடாதவன். ஆனால் அங்கே போய் வேலை செஞ்சிருந்தவங்களாம் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்து உருவாகிருக்குது. என்னான்ட்டு 7 ஜென்மம் இல்லைங்க, 7 ஜென்மம். 7 அவ்வளோ பாட்டே ரொம்ப மோசம். 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். ஓ, உருவம் உடம்புக்கும் சதிக்குமாயா பிறந்தோம் நம்ம சனிய. அதோட 7 ஜென்மத்தாலும் அது உன்ன கூடவே சேருவோம். நான் என்ன உன்ன கூட சேரும், சோத்தை தேய்ச்ச கூட செய்யுதுங்க. என்ன சேரணுமா என்ன? அசிங்கம் இதெல்லாம். சும்மா அற்ப விளையாட்டு. அதுக்கு மேலே நீங்கள் அவ்வளோ பெருசாக அக்கறை எடுத்துக்க கூடாது. உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதுவும் பிரச்சனை. ஆனால் 2 ஜென்மத்துக்கே தப்புண்ணா. 7 எவ்வளோ ஆச்சே நல்லா தெரியும். 49. 7 எவ்வளோ? மேலே 7 கீழே 7 இது மாதிரிலாம் எந்த கீழே எந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. லடாய்ச்சி. அடுத்த ஆரம்பமும் புரிஞ்சிச்சு. அடுத்த கோட்டா பேட்சி ஆரம்பித்து இதே நபர்கள் பேசிக்கின்னு தான் இருக்கிறாங்க. அந்த முக்கிய பிள்ளைங்கள்லாம் இருக்குது தானே செய்வாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உறுத்தல் இருந்துக்கினே இருக்குது. இப்போ புகையுதாங்க. உங்களை கூப்பிட்றாங்க, உங்களுக்கும் உபதேசம் உண்டா, நீங்கள் கையெழுத்து போட கட்டி கூட பரவாயில்ல. எனக்கு மட்டுமா எல்லாருக்குமா எனக்கு தெரியாது. எனக்கு தேவை எனக்கு தான். நான் தான் ஆட்டுறதை பார்க்க போகலையே. ஆமாம், இறையடி தான் நான் தெரிஞ்சுக்க போனேன். போனாங்க, உட்காந்தாரு. நீ தாங்க கேட்டியா அப்படின்னு கேட்டார். எனக்கு கேட்கணும் இல்லையா? அதுமாரி கேட்டேன். கைத்து பழம்னா தரமாட்டேன்னு. அது ஒரு ரூல் வச்சுருந்தாங்க, தேங்காய் பழம் அதெல்லாம். அது ஒரு மேட்டில் தப்பு கிடையாது. குத்தேன், உட்காந்தேன், உட்கார வச்சேன். சொன்னார் மெய்ப்பொருள் சொன்னார். அதுக்கு முன்னாடி இவங்க கேட்ட கேள்வியில் இந்த 6 வாரத்தில் எல்லா கதையும் தெரிஞ்சு வச்சுனேன் நான். அவர் தெரியாத கதையெல்லாம் சொல்லித்தர்றாரு. அவருக்கு தெரியாத கதையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், தேடி. ஆமாம், தேடினேன் வந்தது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க. தேடினா வாழ்க்கை மறந்துடும். எப்பவுமே நீ நல்லா இருக்கிறியான்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆமாம் ஒருவேளை நம்ம உன்னை மேலே நீ சந்தேகப்பட்டே நீ ஆகிடுவே, நீ தெளிவாகிடுவேன். அதர்வைஸ் உனக்கு என்ன தெரியாது. சரலாம் நீ எழுப்பு வேலையை செஞ்சுக்கிறது உனக்கு நல்லது இல்லைன்னு கேட்ட உடனே தான் அப்படியான்னு உனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்லவோ சிறப்பாக செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணு? இப்போ நீ இன்னும் கூட இந்த சீர்கெட்ட வேலை செஞ்சுக்கிற சனின்னு ஆனால் செருப்பாக மாறுறதுக்கும் வேலை இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும் உனக்கே? ஐயோ நம்ம இவ்வளோ மோசக்கார பாய்வேன்னு உனக்கே என்ன ஆகிடும்? அதர்வைஸ் ஒன்றுன்னு தெரியாது. நீனா அவ்வளோ புருஷனுக்கு அவ்வளோ நல்லவெல்லாம் செத்தா நான் மயிர் பிடுங்கணுன்னு அப்போ தான் தெரியும். ஆமாம் தானே நல்லவ எங்கே ஆகுவா? எப்போ தான் தெரியா?
கேட்காத வரைக்கும் ஒன்றா தெரியாது. யோசிக்கவே இல்லை நீ அந்த ஆங்கிளில். இதுதான் லாஸ்ட் சத்சங்கன்னாரு, இதான் கடைசி உபதேசம்னாரு. முடிச்சுட்டு போனார். ஒரு 6-7 மாதம் தான் இருந்திருப்பார். பாயசம் குச்சி சேர்த்துட்டார். ஜென்மம் எடுக்கணும்ல, அவர் தானே சொன்னார். அவர் எதுவும் ஜென்மம் எடுப்பார், அது அவர் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது. போய் சேர்ந்துட்டார் மனுஷன். ஆனால் அவர் சொன்னார் பொறுப்பாக, தெரிஞ்சது தான், எனக்கு தெரிஞ்சது தான், நான் தேடி கண்டுபிடிச்சது தான். அவர் வெட்டாத சக்கரத்துக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவார், என்கிட்ட வந்தால் வெட்டாத சக்கரத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் சொன்ன அர்த்தம் அது இல்லை. அவர் எங்கேயோ படித்தார், அதை தெரிஞ்சு எங்கே படித்தாருன்னு சொன்னால் கூட நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேயோ காலில் பேண்டவங்க கிட்ட போய் தெரிஞ்சுன்னு வந்துட்டுக்கிறாரு. காலையில் எங்கன்னா ரோட்டில் பேண்டு இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் தெரிஞ்சுன்னு வந்துட்டுக்கிறாரு. அந்த பேண்டவங்க கிட்ட தெரிஞ்சுன்னு வந்து இவர் இஷ்டத்துக்கு இவர் தெரிஞ்சின மாதிரி பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அவர் பிஸ்னஸ் பண்ணாரோ வாழ்ந்தாரோ, வாழ்க்கை எது நீங்கள் இன்னாதான் கோடி சம்பாதித்தாலுமே ஒட்டுறதான் என்ன பண்ணா ஒட்டும். வாழ தெரிஞ்சால் தான் வாழ முடியும், அப்படி தானே. எனக்கு பணம் கொடுத்தவன் நீச்சல் குளம் வச்சு கட்டல வீடு, நான் நீச்சல் குளம் கட்டி வச்சுக்கிறேன், என்ன செய்யலாம், தப்பு இருந்தா. எனக்கு பணம் கொடுத்தவன் பணத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணல, ஆனால் நான் இது மாதிரி நிறைய விஷயம். பொருள் அவன் தான் இருக்கும், அனுபவம் நான் பண்ணி நிற்பேன். நான் கார் டிரைவர் தான், பொருள் யாருதே, ஓனர் யார் ஓனாக இருக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஓட்டணும் வண்டி, எவ்வளோ தான். எனக்கு என்ன தான் ஓனர் பிரச்சனை எனக்கு கிடையாது, வண்டி ஓட்டணும், தரமான வண்டியாக இருந்தால் ஓட்டிப்பேன் நான், அவ்வளோதான். கொஞ்சம் கொடுங்க வண்டியை, நான் ஓட்டி காட்டுறேன், ஓட்டி பார்க்குறேன். வண்டிக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், நாங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ஆகிடுவோம். ஓனர் பிரச்சனைக்கு வண்டிக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. சில வண்டிங்க ஓனருக்கு தவிர நாங்கள் வேறு யாருக்கும் ஓட்டத்தில் இல்லைங்கன்னு இருப்பாங்க, அது ஏன் பிரச்சனையா, அது வண்டி பிரச்சனை, ஏன் பிரச்சனை இதில் இல்லை. புரிஞ்சா சரி, இவன் மோசமானவன் கட் பண்ணி போட்டாலும் சரி, அது யார் விஷயம், நேர்மையாக சொல்கிறேன் பதில். அப்போது அந்த நின்றுச்சு. இப்போ அவர் எனக்கு குருவா இல்லையா, என் கேள்வி புரியுதா? குரு எப்படி இன்னும் தெளிவு வச்சாரு, முழுசாலாம் தெரிய வைக்கலையே. தூண்டி விட்டது 6 வாரம் போன இடத்துல அங்கிருந்த மக்கள் தூண்டி விட்டது. இவர் சொன்னது ஒரு உண்மை, ஒரு பகுதி உண்மை, முழு உண்மை கிடையாது, ஒரு பகுதி உண்மை. அதுக்காக ரூல்ஸ் எல்லாம் வரும். இதுக்காக இப்போ குரு யார், இப்போ என்னை வழி நடத்துறதுக்காக இப்படி நடந்தால் அந்த வழி போய் சேருவேன், கரெக்ட் தானே? உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஸ்கை டைவ் பண்ண போகிற, சாப்பிடாம இரு, நைட்டு குடிக்காமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா குடிச்சிட்டு நான் ஆல்கஹால் அங்கே ஒரு வச்சுன்னா மேலேருந்து குதிக்கும் போது எதனா மயக்கம் வந்துச்சுன்னா நீ நிலை தடுமாறி போயிட்டியானான்னு, கரெக்ட் தானே? அப்போ நைட்டு குடிக்காமல் தான் இருக்கணும். இல்லை எவ்வளோ குடிச்சாலும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன்னா என்ன பண்ணிக்கலாம். அவர் ஏன் குடிக்கூடாதுன்னாரு, ஸ்கை டைவ் பண்ணுறது ஏன் குடிக்கூடாதுன்னாங்க, ஆங்க ஓவர் ஆகிடக்கூடாதுன்ட்டு. எனக்கு ஆங்க ஓவர் ஆகாது, டெய்லி 3 கட்டிங்க. அப்போ என்ன பண்ணலாம் நான், இப்போ நான் குடிக்கிறேன்னா டெய்லியுமே பழகி வச்சுக்கிறேண்ணா. அவர் ரூல்ஸ் சொன்னார், கீழே வந்து செத்துட்டேன்னா எங்கள் பொறுப்பு இல்லைன்னாரு. அப்போ நான் செத்துருவேன்ட்டு போகக்கூடாது. எதுக்கு சொன்னார், கீழே வந்தால் செத்துருவன் ஏன் கைது போட சொன்னார், வரக்கூடாது. அதாவது முழு இதுவும் எனக்கு கொடுத்தாரு. அப்போ முழு பொறுப்பு எந்து தான். ஆனால் ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் யார் இதுன்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் மீறினேன் இல்லைன்னு யார் இஷ்டமாயிடுச்சே. அப்போது ஒரு ரூல்ஸ் இருக்குது, யாருன்னு தெரியணும் எனக்கு. இதுக்காகப்பா நம்ம காட்டு பாதைக்கு போகிறோம், ஷூ போட்டுக்கோ, பொடி வச்சுக்கோ, அட்டைப்பூச்செல்லாம் வரும், அது மேலே தூணியானா அந்த அட்டை செத்துரும். மூக்கு பிடி போட மாட்டேன் சார், பொடி வச்சிக்க மாட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா மூக்குக்கு போகிறதுக்கு பொடி வச்சிக்கல, அந்த காட்டில் அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்குது, அந்த பூச்சி மேலே பொடி தூணா அது சுருங்கி செத்துரும், உன்னை கடிக்கிறது விட்டு போயிடும். இல்லை நீயே தடவினா அந்த அட்டைப்பூச்சி ஒன்றும் ஒட்டாது. புரியுதா? அப்போ எனக்கு புரிய வச்சிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், நானா பொடி எடுத்துன்னு போவேன். இல்லை பக்கத்தில் நண்பன் வந்து நிறைய பொடி எடுத்துன்னு வரேன்டா சிவான்ட்டா என்ன பண்ண மாட்டேன் நான். ஏன் அவன் பொடி எடுத்துன்னு வருவான், நான் இட்லி பொடி எடுத்து வந்துருப்பேன். அந்த பொடியை காலில் போட்டுப்பேன், இந்த பொடியை வாயில் போட்டுப்போம். புரியுது எனக்கு பர்பஸ், புரியுது என்ன சொல்கிறேன்னு. இப்போ அவர் குருன்னு அவர் சொன்னாலும், இல்லை நான் போய் வந்து நீ சொல்லி கூட நீ சொல்லலாம் அவருக்கு குரு. இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க, அங்கே போனார், அவர் தெளிவு பண்ணார், அவர் தான் எனக்கு குருன்ட்டு. நான் ஒத்துக்குனா குருவா, அவர் சொன்னால் குருவா? நான் தானே ஒத்துக்கணும். நான் குருன்னு ஒருத்தரை ஒத்துக்குன்னு அங்கேயே நிற்கலாமா, நிற்கக்கூடாதா? நிற்கணும். அதை விட்டு தானே அவர் யார், குரு கிடையாது. நீ தான் அவரை விட்டு தாண்டிட்டியே, அவர் உனக்கு போதும்னு ஆயில்லையே, அவருக்கு உன்னை முழுமையாக்கலையே. இப்போ என்கிட்ட ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் இருந்தார்,
என்னை விட்டு போகிறார். அப்போ என்னை குரு இல்லைன்ட்டு தானே போகிறார் அவர். அப்புறம் எப்படி அவர் குரு? நான் குரு கிடையாது. ஏன்? நான் சொல்லித்தரது போதுமா இருந்தால் இல்லை, சரியில்லை, அவர் திருப்தி ஆகலை, அப்போ எப்படி நான் குரு? அவருக்கு நான் குரு இல்லை. புரியுதா? இப்போது நான் குருன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், உன் கேள்விக்கு என்கிட்ட பதிலும் உன்னை வழிநடத்தவும் எனக்கு முடியுன்றதுனால நான் குரு. நான் குரு நீ ஏற்றுக்கொண்டால். நீ ஏற்றுக்கலன்னா நான் யார்? குரு தான், உனக்கு தான் குரு இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒருத்தருக்கு தனிநபருக்கு குரு இல்லாமல் ஆகிட முடியும், யாரோ ஒருத்தர் குருவாகவும் இருக்க முடியும். அதனால் அவரை குருவாக ஏற்றவங்களுக்கு அவர் குரு தான். நான் ஏற்றுக்காதது ஏன் தப்பு இல்லை அவர் தப்பு, எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை. அப்படி தானே? மனைவி தான் அவருக்கு. நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன். இப்போ யார்? எக்ஸுக்கு சொல்லிங்க. இன்றைக்கி அவர் என் கணவர் இல்லை, வேறு கல்யாணம் பண்ணினேன். ஒரு முறை தான் காதல் வரும் தமிழர் பண்பாடு ஒன்றியது என்பது தான் கேள்வி. இப்போது இதான் பிரச்சனை. இப்போ புரியுதா? வாழைப்பழம் சிந்தகதி திருப்தி ஆகலை நான் சாப்பிட்டு. அப்போ எனக்கு மலை வாழைப்பழம் தேவைப்படுது. இப்போ நான் சாப்பிட்டேனா இல்லையா? தவுளுண்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டே ராஜவாழன்னு வர சொல்லுங்கிற. பேர் ராஜவாழன் இருந்தாலும் அது பெரிய வாழியாகுது. பேர் ராஜா ஆனால் ராஜவாழியாகுது. ஒரு பெரிய செவ்வாழை சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. என்ன அப்போ ஏன் பிரச்சனை? அது நான் தானே திருப்தியாக இருக்குண்ணா. நீ வாழைப்பழம் குத்தியே, நீ சாப்பிட்டியே, நான் தானே உனக்கு வாழைப்பழம் குத்தேன். உன் வாழைப்பழம் எனக்கு தான் சின்னதாக இருந்தேன், எனக்கு பெரிய செவ்வாழை போகணும். என்ன புரியுதா? இப்போ குரு யார்? செவ்வாழை தானே. நான் திருப்தியாக அவரை இருந்தான். ஒருத்தன் அரச வாயில் இல்லை ராஜ வாயில் திருப்தியான அது யார் பிரச்சனை? அதுவும் அது மருத்துவ குணம் நிறைய இருக்குது இல்லை, அதெல்லாம் சொல்லு. அது உன் பிரச்சனை. எனக்கு எவ்வளோ மருத்துவ குணம் தான் பிரச்சனை? வயிறு ரொம்பலையாடா, தவுளுண்டு குத்துக்கிற. என்ன ஒருத்தர் கல்யாணத்தை திட்டினாங்க, அந்த அம்தம் வாழைப்பழத்தை வச்சு அப்படின்ட்டு. அந்த அம்தம்னா உனக்கு புரியுதுன்னா பரியலனா விட்டுருலனா பிரிட்டி வேணுனா அவன் கட் பண்ணுவான். எதுக்கு? அதோட நம்மளே என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிட்டு போயிடலாம். அது ஒன்றா புரியலையா? அவ்வளோ புரியலாம் விட்டுருங்களேன், என்ன இப்போ பிரச்சனை? புரியுதா? இப்போ குரு எங்கே? நான் ஏற்றுக்கொண்டால். நான் ஏற்றுக்கலனா என்ன இல்லை, குரு ஒன்று. நான் முழுசாக ஏற்றுக்காத வரைக்கும் குருவே கிடையாது. இப்போ கூட நான் ஆராய்ச்சி பண்ணுகிறேன், நீ வச்சு உட்காந்துங்கிற 10 வருஷமாக என்ன கூட உட்காந்துக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணுகிறேன்னா சொம்மனா குருன்னு சொல்லுங்கிறது குரு கிடையாது. புரியுதா? வார வாரம் சச்சங்கத்துக்கு வரதுனாலையோ என் குருன்னு சொல்கிறதுனாலையோ நீ யார் கிடையாது. நான் நீ சாவுற வரைக்குமே என்ன சொல்லிருந்துருக்கணும். சாவும் போது கூட இவன் குரு கிடையாதுன்ட்டு என்ன கிடையாது. நான் புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். அப்போ யார் குரு எனக்கு? அப்பா நான் காலத்தாலேயோ நேரத்தாலேயோ இல்லை இது பின்ன பிற காரணங்களாலேயோ இது எனக்கு போதுமானது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லக்கூடாது எப்பவுமே? எனக்கு இந்த மனிதன் இல்லை, இந்த இவனுடைய கூற்று, இவன் சொன்னது எனக்கு என்ன இல்லை, போதுமானது இல்லை அப்படின்னு உனக்கு சொன்னால் அப்போ நான் யார் கிடையாது? அந்த வினாடி குரு கிடையாது. இப்போது குரு கிடையாதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ குருன்னு சொன்னியே, நீ துரோகியா குரு துரோகியா? யார் குரு துரோகி? சொம்மனா எல்லாம் சொன்னாங்க குருன்னு சொல்கிறியே, அப்போ குருன்னு சொன்னது நீ தானே. நான் இது வரைக்கும் அந்த மனுஷனை குருன்னெலாம் சொல்லலை. உபதேசம் கொடுக்குறாரு, ஒரு ஆளுகிறாரு, போனேன் வந்தேன். நீங்கள் தான் அவர் குருன்னு. நீங்கள் நான் குருன்னு கேட்டிருந்தா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். நான் குருன்னு சொல்லிட்ட பேர் எங்கே அந்த ஆள்கிட்ட எங்கே இருந்த கேள்வியுமே இல்லை. அதனால் என் குரு சிவவாக்கியன். புரியுதா? இதை விட நிறைய சொல்லிக்கிறாரு திருமூலர். அவர் நான் குருன்னு சொல்லிக்கலாம். நிறைய படிச்சிருக்கிறேன், புக்குக்கு விளக்க உரை எழுதிக்கிறேன். அவர் என் குரு கிடையாது. ஏன்? என் கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, நேராக சொன்னது இல்லை. இவர் நேராக சொல்லலையே, புக்கு தானே பச்சை கிடையாது. என்னுடைய நியாயமான கேள்விகளுக்கு அத்தனை பதிலும் சிவவாக்கியத்தில் இருந்துச்சு. புரியுதா? என் குரு அவர். செத்தாலும் நான் சொல்லுவேன். மரண தருவாயில், நான் செத்து போகிற தருவாயில் உனக்கு குரு யாருன்னா இருந்தாங்களா? நான் அம்மா சிவவாக்கியம் சொல்லுவேன். நான் ஏன்? மறுக்கவோ எதிர்க்கவோ எதிர்த்து பேசவோ முடியாத ஒரு மனிதனே நான் சந்தித்தேன். அவன் புக்கு அப்படி. அவன் சொன்ன விஷயம் எனக்கு புரியுது. புரியுதா? அவன் சொன்னான் எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கூட அவர் குருவாக எடுத்துங்க, உங்களுக்கு புரிஞ்சா. புக்கே நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணீங்க? மறைச்செல்லாம் சொல்ல, சிவவாக்கியம் படித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்க முடியும்னா எனக்கு தெரியாது. சிவாமம் பற்றினா புரிஞ்சுக்க முடியும்னா புரிஞ்சுக்கலாம். அப்போது குருன்னு சொன்னி நீ துரோகியா அவன் துரோகியா? எப்படா குருன்னு சொன்னேன், எவனவன் சொன்னான்ட்டு? அப்போ நீ சும்மா ஒரு வார்த்தை சொல்கிற, புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என் மனைவி அப்படின்னு நான் சொல்கிறேன். யாரோ ஒரு பொண்ணைய நான் கல்யாணம் பண்ணினா அவளை என்ன சொல்கிறேன், நான்
என் மனைவி. 100 பேர்கிட்ட போனால் கூட அவன் என் மனைவி தான். அப்போ தான் என் மனைவி. எப்போவோ நான் விவாகரத்து பண்ண போகிறேன், அவன் என் மனைவியா? உனக்கு மந்திரமே அப்படி தான் சொல்லி கொடுத்தான். காற்றுக்கு, அக்னிக்கு, மட்டைக்கு, மயிருக்கெல்லாம் எதிர்த்தா வந்தாலும் நீ யார் தான்? காலம் முழுச நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கண் கலங்காமல் பார்த்து இப்போ கடைசி வரைக்கும் நான் உனக்கு ஏற்ற கணவனாக இருப்பேன். மரண தருவாயிலே தான் ஒப்பந்தத்தை முடிப்பாங்க. அந்த சடங்கு செய்யும்போது 2 பேரையும் உட்கார வச்சு தண்ணி ஊற்றி, இனி நான் உனக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை மீறினேன், இனி உன் விருப்பமாக இருக்கலாம், நான் உன் கணவனாக உன்னை எந்த விதத்துலையும் கட்டுப்படுத்த மாட்டேன்ட்டு தான் அந்த பணத்தையே புதைப்பாங்க. அப்படி ஒரு சடங்கு இருக்குது. கணவன் மனைவிக்கே அப்படி இருக்குதுன்னா, குருன்னு சொன்ன நீ துரோகியா, குரு துரோகியா? ஏன்டா அவசர அவசரமாக ஒருத்தனை குருன்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவனா ஒருத்தன் குருன்னு வந்துட்டா குரு ஆவன்? அதுவாறு குரு தரிசனன்றீங்க, பார்க்குறீங்க. அவசரமாக ஒருத்தன் குருவா இல்லாமா? நான் எப்போ குரு? இப்போ உனக்கு எப்பயா நான் குருன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? இல்லைன்னா என்னை கேட்கணும். ஒரு கால் உன்னால் ஏற்றுக்க போடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சத்சங்கமே நத்திக்கிறேன். சத்சங்கம் எதுக்கு நத்துறேன்னு நினைக்கிறீங்க? உனக்கு எனக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுது. ஏன்னா இந்த சமூகத்தில் போய் ஊடாடும் போது உனக்கு என்ன ஆகுது? ஏதோ ஒரு கேள்வி எழும்புது, அசிங்கம் ஏற்படுது. உனக்கு புரியல. இப்போ 7 ஜென்மம் இருக்குதுன்னு ஒருத்தன் புரியாமல் வந்துட்டு ஒருத்தன் கேட்டவொடனே என்ன ஆச்சு அவனுக்கு? ஆமாம் பிறவி இருக்குதுன்றானே, பிறவி இல்லைன்னு தானே வள்ளுவன் சொல்லிக்கிறான், ஒரு வள்ளுவன் தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குதான். அது வரைக்கும் அவனுக்கு நீ இந்த சமூகத்தில் ஊடாடும் போது உனக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் தானே? உன் குரு மேலே உனக்கு சந்தேகம் வரலாம் தானே? வரட்டோன்ற நான் வா, நான் தீக்கு வைத்த தயாராகிறேன். புரியுதா? என்னை ஏற்றுக்கினா. ஏற்றுக்கவே இல்லைன்னா எல்லாம் சொல்கிற மாதிரி நீயாவே சொன்னியானா, நீயாவே விட்டு ஓடனியானா, என்னை பேசவே இல்லைன்னா, போன பேர் கூட வந்து நீ கேட்கல நீ குரு கிடையாதுன்னு சொல்லு. நீ என்னை விட்டு போகும்போதே நீ குரு இல்லைன்னு தானே போனேன். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அதுக்காலமாக நான் யார் கிடையாது உனக்கு. நான் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன். நான் அப்படி தான் ஒப்பந்தமே சொல்லி தருவேன். உபதேசம் எப்படி நான் சொல்லி தருவேன்னு கேட்டேன்னா, சத்தியங்கத்தியெல்லாம் வாங்க மாட்டேன். நான் சொல்வது ரகசியம், நீ வெளியே சொன்னால் உனக்கு தண்டனை உண்டு, அவ்வளவுதான். அந்த பழி யாருக்கு கிடையாது. யாரை மீறின நீ? உண்மையை மீறின, உன்னை மீறின, உந்தா தப்பு எந்தா? என் சத்தியத்துக்காகலாம் நீ கட்டுப்பட வேணாம். சத்தியம்லாம் அது நீ கட்டுப்படுத்தவே முடியாது. நெருப்பு யாருக்கு சுடும்? நெருப்பு யாருக்கு யார் சுடும்? யாருக்கா இருந்தாலும் நெருப்பு சுடும். சுட்டு எடுத்துருவான் சாமர்த்தியசாலி. கருவாடு சுட்டு எடுத்துக்கிறவன், காபி சுட்டு எடுத்துக்கிறவன், சோறு ஆக்கி எடுத்துக்கிறவன் சாமர்த்தியசாலி. உள்ளே போய் வந்தவன் யார் பிரச்சனை? இது நெருப்பு பிரச்சனை கிடையாது. நெருப்பு எப்பவுமே என்ன தான்? குரு எப்போதும் குரு தான். குருவு அப்படியே அவன் திருமேனியை பார்க்கறது, பேசுறது, போகிறது எல்லாமே என்ன தான் தரும்? தெளிவு தான் தருமா? குருவை பார்த்தா தெளிவு தரும், கேட்டால் தெளிவு தரும், அவனை தொட்டா தெளிவு தரும். ஏன்? தெளிவின் உச்சம் அவன். அவங்ககிட்ட என்னவே இருக்காது, ஒரு குழப்பமும் கிடையாது. என்கிட்ட நீ எதனா குழம்பிட்டேன்னா கூட என்ன பண்ணலாம், நீ வந்து இப்போ கூட தெளிவாக தான் சொல்கிறேன். அப்போ குரு எப்போ யார் சொல்கிறதுனால ஒருத்தன் குரு கிடையாது. நான் 1 போனேன், 2 போனேன், 3 போனேன், சொம்மனா ஒரு ஊரில் லோகத்தில் குருன்னு சொல்லி அழிஞ்சவங்கிட்டலாம் போய் வந்தேன், அவ்வளோதானே தவிர ஏன் திருப்தி ஆகல? உண்டா அவன்தா மேபி உண்டா கூட இருக்கலாம் பிரச்சனை. அவன் சரியாக கூட இருக்கலாம், சொல்லிக் கொடுக்குற எப்படி இருக்கலாம், தெளிவாக இருக்கலாம். பிரச்சனை உனக்கு புரியலன்னு தானே சொல்லணும். புரியலனாவே அவர் உனக்கு குரு இல்லை. அவர் நல்லவர் கேட்டவர்லாம் இல்லை. அவர் தெரிஞ்சவராக தெரியாதவராக கிடையாது. உனக்கு தெளிவு தராத வரைக்கும் அவர் யார் கிடையாது உனக்கு. நான் உனக்கு இவ்வளோ தூரம் சொல்லி உனக்கு தெளிவாகனா நீ யார் கிடையாது தான். நான் 30 வருஷம் இருந்தேன், அவர் தான் குருவாக எடுத்திருந்தேன். இப்போ அவர் திறன் ஆகிட்டார்னா, அவர் திறனாலாம் ஆகல, நீ தான் முள்ள மாதிரி ஆகி வெளியே ஓட்ட. இங்கே தாங்கிறாரு அவர். ஓட்டாரா என்ன? சிவயோகி சத்சங்க நடத்தாமல் 3 தான் என்ன அர்த்தம்? தப்பு. சிவயோகியை யாருன்னா முன்னா அது யார் தப்பு? என்னை சிறைச்சாலைக்கு எடுத்து போய் வச்சா யார் தப்பு? சிறைச்சாலைக்கு வச்சு தப்பு. நான் வந்து போய் இவங்களுக்கெல்லாம் பயந்த போய் சிறையில் போய் பூந்துங்கினேன் கிடையாது. இந்த சமூகம் அந்த எனக்கு பார்த்து பயந்துருக்குது. என்னை பார்த்து பயப்படுறதுனால என்னை எதிரியாக இந்த அரசாங்கம் பார்த்ததுனால உள்ளே வச்சாங்க. எதிரின்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணேன். சிவயோகி ஒரு மோசமானவன், சரி கிடையாதுன்னு அரசாங்கம் சொன்னேன். நீங்கள் வருவியான்னு கேட்குறேன். நான் வரமாட்டேன் தானே. உங்களில் சரின்னா சொல்லுன்றேன் நான். புரியுதா? இப்போ யார் குரு? குருன்னு ஏற்றுக்கின நீ துரோகியா, குரு துரோகியா? குருக்கு துரோகம் பண்ண முடியாது. ஏன்? அவன் தெளிவு. அப்போ குரு துரோகி யார்? குருன்னு இவனே சொல்லி குரு இல்லைன்னு இவனே சொல்கிறான். சொன்னதும் யார் குருன்னு? நீ தான். குரு இல்லைன்னு சொன்னதும் யார் தான்? ஏன் அந்த வார்த்தையை எல்லாருக்கும் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். எல்லாரையும் பற்றி ஏன் குருன்னு சொன்னேன்? அவன் சொல்ல போகிறான். உனக்கு என்ன அறிவு வந்தது? என்னை பார்த்து யாருன்னா குருன்னு சொல்ல சொன்னேன்னா நான் உன்னை
இல்லையே. நான் உன் குருன்னா எப்படி இருக்கணும்? நீ என்கிட்ட அதிசுத்த சேவையை போய் பாரு, என் வீடியோலாம் போய் பாரு, நான் என்ன பேசுகிறேன்னு பாரு. நான் உன் சுதந்திரத்தில் தலையிட மாட்டேன், என் சுதந்திரத்தில் நீ என் சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. என்னை பற்றி விமர்சனமே உனக்கு கிடையாது. எனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னார், வாங்கின்னு வந்தேன், முடிஞ்சிச்சு கதை. அதை ஒழுங்காக பண்ணு. இன்னைக்கு கூட என் பொண்ணு கேட்டால், உன்னாண்ட வந்து உபதேசம் வாங்கிட்டு கம்முன்னு பயிற்சி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. நிறைய பேர் வரணும் போனோம் இதெல்லாம் கிடையாது. வந்தாங்க, குத்தாங்க, தெரிஞ்சுக்கினாங்க, போனாங்க, பயிற்சி பண்ணாங்க, அனுபவிச்சுன்னுங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்ல, அவசியம் இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அவங்களுக்கு நான் யார் தான்? ஒரு இடத்துக்கு போனேன், பேர்லாம் சொல்ல வரல, போனேன். அங்கே போனால் அவங்க ரூம் போனால் என் போட்டோ வச்சு மாலை மாட்டி வச்சுக்கிறாங்க. வெளியெல்லாம் தெரியாது, வெளியெல்லாம் சொல்லலை, ஃபோட்டோ மாட்டி வைக்கல, மனசுக்குள்ளே ஒருத்தன் வச்சுருந்தான்னா என்னை சந்திக்கவே வேணாம், வீடியோ மட்டுமே பார்க்குறான். இவ்வளோ நேர்மையான ஒரு மனுஷங்கிறான். இவன் தான் எனக்கு இன்ஸ்பயர், இவன் தான் எனக்கு முன்னாடி, இவன் தான் என் வாழ்க்கையில் குருன்னு ஒருத்தன் நினச்சின்னு வாழ்ந்துங்கிறான். தப்பா? ஏகலைவன் அப்படி வாழ்ந்துருக்கிறான். அப்போ குருவுக்கே தெரியாத சீடன் கூட குருவுக்கு இருக்கலாம். அப்படி தானே? சீடன்ற பேரே துரோகி பக்கத்தில் இருக்கலாம். ஏசுனார் 10 ஓடினாங்க தானே சீடன்ற பேர்லையே. ரொம்ப காலமாக பணிவிடையெல்லாம் செஞ்சிருந்தே எதிர்த்து நிற்கிறதுக்கும் தயாராகலாம். விஷம் கொடுக்க கூட தயாராகலாம். யாருக்கு தெரியும்? சந்தர்ப்பம் தேடின்னு இருக்கலாம். என்னோட அவன் முரண்படலாம். என்னைக்குனாலும் எனக்கு கூட என்னைக்குனாலும் ஒரு நாள் முரண்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்? இந்த சமூகம் என்ன பண்ணுது? அவனுக்கு பிரதானது வேற ஒன்றும் சொல்லுது. அவன் பிரதானமாக தன்னை நினைக்கல. ஒரு மனிதன் தன்னை பிரதானமாக நினைக்கிறான்னா, நான் எந்த விதத்தில் விசேஷம்னு ஒருத்தன் கேட்டான்னா, நீ கடவுள் சுமக்கிறவன், அதனால் நீ யார் தான்? விசேஷமானவன் தான். உனக்குள்ளே கடவுள் இருக்குது. உனக்கு போனால் நீ விசேஷம் இல்லைன்னு உனக்கு தெரியலாம், என்னால் முடியாது. ஆனால் உன் விஷயத்தை அசிங்கப்படுத்துவ. நீ விசேஷத்தை என்ன பண்ணுவ? நீ அசிங்கப்படுத்துவ. உனக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்காக கேவலமாக நடந்தது யார் பிரச்சனை? அப்போ குருவுக்கு துரோகம் பண்ணனா, குரு துரோகம் பண்ண மாட்டார், குருவுக்கு துரோகம் பண்ண முடியும். குருவே இல்லை அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா துரோகமே இல்லை. அங்கே அவர் குருவே இல்லையே. ஒரு குரு தன்னை குருன்னு சொல்லுன்னு சொல்லவே மாட்டாயா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நான் இருக்க முடியாது. என்னை முழுமையாக எல்லா நேரத்திலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உண்மைதானே? நானே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் காணாமல் போயிடுவேன். எங்கே நானே 8 மணி நேரம்? அப்போ என்னுடைய 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நான் இல்லாத போது நான் எப்படி குருவாக இருந்தேன்? அப்போ நான் இல்லை தானே? நானே ஒரு இல்லாதவன்னா உனக்கு எப்படி எப்பவுமே குருவாக இருப்பேன்? நீ விழித்திருக்கிற நேரத்தில், உன் கேள்வி வர நேரத்தில் மட்டும்தான் நான் யாராக இருந்திருப்பேன்? குருவாக இருப்பேன். எப்போவுமே குருன்னு சொல்லணும். இப்போ உப்மாவா குருவா? இட்லியா குருவா? சினிமாவா குருவா? பாட்டா குருவா? அப்படி தானே? ஆனால் சில பேர் இருக்கிறான், குருனே கூட இருக்கலாம். அது ஒன்றும் தப்பும் இல்லை. குரு இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு இல்லை. அதனால் எந்த ஒன்று நல்லா கிடைச்சிங்க, நல்லோர் மனதை நடுங்க செய்ய முடியாது. ஏன்? நல்லோர் மனம் என்ன பண்ணாது? நடுங்காது. ஏன்? நடுக்கம் இருக்காது அங்கே. ஏன்னா அவன் அப்படி இல்லை. யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மனுஷன் ஏன் நடுங்குவான்? நடுங்க மாட்டான். ஒன்று நடுங்குவான், அவன் உயிருக்கு தீங்கு வருதுன்னா நடுங்குவான். ஏன்? இயல்பு. கண்ணுக்கிட்ட வந்தால் தூசு இமைக்கிறது இயல்பு, அடிக்க வந்தால் தடுக்கிறது இயல்பு, தனக்கு ஆபத்து வருதுன்னா பாதுகாத்துக்கிறது இயல்பு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அது நேச்சர். அதில் குருவும் விதிவிலக்கு கிடையாது. விண் என்று இழங்கி வினைக்கீடாய் மைக்கொண்டு கண் என்று காட்டி களிம்பருத்தான் நந்தி. குரு உபதேசம் இதோ அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான்? டிக்ளேர் பண்ணிட்டு போகிறான். படிக்கிற எங்கே புரிஞ்சுக்கிறேன்னு கேட்குறேன் நான். படிக்கிறேன் எங்கே புரிஞ்சுக்கிற? எப்படி புரிஞ்சிக்க முடியுது உன்னால்? எப்படி முடியும்னு கேட்குறேன் நான். ஏன் முடியாது? நீ எதை கட்டுறியோ அதை தான் பார்க்குற. உனக்கு எது புரிஞ்சுதுன்னு நினைக்கிற அதை தான் பார்க்குற. இந்த சமூகத்தில் என்ன தேடுறேன்னா உனக்கு என்ன தெரியுமோ அதை தான் தேடுற. புதுசாக எதனா பார்த்து பழக பார்க்குற. நண்டை பார்த்து பயப்படானா பிடிப்பானா? ஏன்? வித்தியாசமாக இருக்குது. பழகினவன், பிடிக்க தெரிஞ்சவன், அப்போ தெரியணும். அப்போ நண்டு பிடிக்கிறதுக்கு கற்றுறணும். எந்த இடத்தில் உணர்ச்சிகள் அதிகம் கண்டுபிடித்தேன், அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன். யோ குரு படுற பாட்டா தண்டா ஞானம். வார்த்தை எப்படி தூக்கணும்? அதான் ஞானம். கோழி எப்படி தூக்கணும்? முயலை எப்படி தூக்கணும்?
இது ஒரு அசிங்கமாக நீ பார்க்குற. இதை விட தெளிவாக புரிய வைக்க முடியுமா உனக்கு? ஒரு நண்டை பார்த்து பயப்படுற நீ. ஒரு அரக்கன் இருந்தான், அவனுக்கு தலையிலேயே கண் இருந்தது, அவன் வாயே வயிறாக இருந்தது, எல்லாத்தையும் பூச்சி உள்ளே போட்டான்னு சொன்னானே ராமாயணத்தில். அது என்ன இது? நண்டு. உனக்கு எப்போ புரியும் இது? நான் சொன்ன உடனே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஆமாவா? ஆமாம், பின்ன வயிற்றுலேயே வாய்க்குது, அதுக்கு எடுத்து உள்ளே போட்டுக்குது, உரவுலாம் பூச்சி கையில் உள்ளே போட்டுப்பான்னா என்ன அது? நண்டு சொல்லி நான் நீனா அப்படி ஒரு அரக்க இருப்பானே? அப்படி ஒரு உயிரினம் இருந்தது, பெருசாக இருந்தது அந்த நண்டு. ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சிடும். எல்லா சர்வைவல் ஹாஸ்பிட்டலில் தனின்னு ஒரு அப்படி கப்பல் கரையில் தட்டுரும். ஆமாம், நண்டுங்கள்லாம் அதை சாப்பிட்றதுக்கு வரும். அதுக்கிட்டு காப்பாற்றிட்டு ஒரு போர்க்கார சண்டை போட்டு நிற்பாங்க. ஏன்னா நண்டுல 2 மணிலையும் வாழ முடியும், தண்ணிலையும் வாழ முடியும், தரையிலையும் வாழ முடியும். அப்போது ஒரு விஷயத்த சொன்னால் தான் உனக்கு 10க்கு 10 100க்கு 10 சொன்ன என்ன ஆச்சே தெரியாது உனக்கு. இதெல்லாம் விட்டு சர்னு போகிறவரே வரவரே, உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், நீங்களே என்னங்க அங்கே அங்கேயே நின்றுந்தீங்கன்னா இவ்வளோ பேச்சும் எங்கே நிற்க போகிற? அப்போ குரு சொல்கிறதுக்கு தெளிவாக இருக்கணும். அதனால் 1வது குரு போனால் 2வது குரு போனால் அவங்களாம் குரு இல்லை. குருன்னு சொன்னாங்க, அவங்க குரு இல்லைன்னு புரிஞ்சுக்கணுன்னு சொல்லணும். நான் குரு நினச்சி போனேன், அவங்க எனக்கு சொன்னாங்க, அவங்க குரு இல்லை, இப்போ நான் அவங்கள குருவாக நினச்சினுக்கிறேன்னே சொல்லணும். ஏற்றுக்கணுலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? குருன்னு நினச்சினுக்கிறேன் அப்படி சொல்லணும். இல்லை தெளிவாயிட்டேன்னா இவர் தான் என் குருன்னு சொல்லுவேன். அப்போ அதுக்கு நீ தெளிவாகணும். நீ தெளிவானா தான் என்னென்னா சொல்ல முடியும், குருன்னு சொல்ல முடியும். நீ தெளிவாகாமல் என்ன குருன்னு போது நான் சிரிச்சிப்பேன் மனசுக்குள்ளே. சும்மா சொல்லுது இந்த லூஸு, எப்போ எப்படி மாறுமோ யாருக்கு தெரியும், காலம் போன போக்கு. நான் பண்ணு கம்முன்னு குளிர் காய்ச்சிக்க வேண்டியதாயா? சொல்வதெல்லாம் பொய். மனிதன் பேச தெரிந்த விலங்கு, கற்றுனபடி பேசுவான். எப்படி பேசுவான்? அன்பானவரே அறிவானவரேன்னு ஒருத்தி பாடுறா, என்னை பார்த்துன்னு வச்சுக்கோ. சரிம்மா எல்லாத்தையும் அவுத்து போட்டுவான்னா என்ன பண்ணுவா? பிடிச்சிருந்தா கூட அவுத்து போட்டு வருவாளா? 4 பேர் பார்க்குறாங்கன்ட்டு. இப்போ இந்த சபையில் அவுத்து போட்டு நிற்பாளா? அப்போ அவள் அன்பானவரே அறிவானவனே எந்த இடத்துல நிற்கிறா? தன் நிலை மாறாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவள் என்ன பண்ணுவா என்கிட்ட. அப்போ அன்பான நானா? அப்போ அன்புன்னா என்ன? அவளை இழக்க மாட்டா. அதை புரிஞ்சவன் தான் அன்பானவன். அப்படி தானே? புரியுதா? அன்புன்னா என்ன? அப்பா என் நிலையை இழக்க விடாமல் பார்த்துக்கிறோம் தான் எனக்கு அன்பானவன். அப்படி தானே? வேண்டியவளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நடுரோட்டில் புணரலாமா? யார் அன்பானவர்? இப்போ பாதுகாக்கிறார் தானே. அவர் பார்த்து சலித்த முகமாக இருந்தாலும் கூட அதை மறைக்கணும்னு ஏன் நினைக்கிறாரு? புரியுதாண்ணா சொல்ல வரேன்ட்டு? அப்போ அன்புக்கு இலக்கணம் புரிஞ்சால் தான் இந்த பாட்டு மற்ற கதையெல்லாம். அப்போது ஒரு குரு ரொம்ப தெளிந்தவர். அவர் எப்படி தான் இருப்பார்? சர்வ வல்லமை புரிந்தியவர். ஒன்றும் மாய்மாலெலாம் தேவையில்லை. நானே ஒரு மாய்மாலம் தான், நானே ஒரு அதிசயம்தான், நானே ஒரு அற்புதம் தான். என் கண்கள் காட்சி காட்டுது, என் காது. நீ யாரப்பா? நீயும் அதே தான். அதுதான் கீழே எழுதி வச்சுக்கிறேன் தெளிவாக. சிங்கம் மானு கத்தரில், மானு கத்தந்தான் எப்படி கற்றுக்குத்தோம்? ரொம்ப ஓடக்கூடாது, பதமாக நடக்கணும், நிறைய புல்லை சாப்பிடணும், கன்சியூம் த புல், மசில்லாம் தோடையெல்லாம் பெருசாக வச்சுக்கணும். நான் வரும்போது சும்மா 2 ஓட்டம் ஓடி டக்குன்னு பண்ணி நீ கிடக்குன்னு ஓடியாது மாட்டிக்கணும். நான் கடிப்பேன் போது எங்கே ரத்தம் வருமோ அது கையில் காட்டணும். நான் ரொம்ப போராடியெல்லாம் என்ன பண்ண முடியாது உன்னை. ஏன் விதையெல்லாம் கத்துற எனக்கு போய் நிற்கிறீங்க? ஆமாம், கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, வேலைக்கு ஆகக்கூடாது, நீ ரொம்ப பொண்டாட்டி பிள்ளை கூட சந்தோஷமாக இருக்காது, வாக்கிய வேஸ்ட்டு. நான் அற்ப விளையாட்டு ஆனால் சந்தோஷமாக விளையாடுன்றேன். ஆனால் அவன் எப்படி சொல்லுவான்? வாழ்க்கையை ரொம்ப உன்னதமானது, புனிதமானது அம்மாவுக்கு. அமாவாசை பார்த்தாக்கா ஒரு வேளை சாப்பிட்டு தர்பியை சோத்தில் போட்டு வெடி, தண்ணியை ஊற்றி கிளாஸில் குச்சிட போகிறேன், வாய் வச்சு குடிக்காத, நாரம், அதுவும் பொண்டாட்டி போகக்கூடாது. நான் அப்படி கிடையாது, வாய மேலே வாய் வச்சு ஊட்டுறேன், கையிலே ஊட்டிங்கிற, வாயில் ஊட்டு. காக்கா குருவிக்கெல்லாம் கை இல்லாமல் ஊட்டினுக்குது. உனக்கு
வாய்ப்பு இருக்குது வாயிலையும் ஓட்டுறதுக்கு. தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி குருவே வாயில் ஓட்டுறது? ஆம்பளைன்னு கூட பாகுபாடு போடாமல் அவனுக்கும் ஊட்டி காமிக்குது. இப்படி தாண்டா ஊட்டணும். பொண்டாட்டி பார்த்துட்டு அவருக்கே ஊட்டினேன் எனக்கு ஊட்டினா என்னன்னா நானாக பண்ண முடியாது. பிரச்சனைங்க எங்கேருந்து வருது? யார் உருவாக்குனா? யார்? அப்புறமா என்ன நான் இன்னும் வந்துரு, என்னை கூட குடி, என்னை கூட இருன்னா. ஸ்பெஷல் சத்சங்கம் போடுவார் ஐயா, அப்போ உனக்கு ஏற்ற ஆம்பளை பூச்சிக்கணும் ஒருத்தன் இட்டுன்னு வந்துக்கிறான். நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் நடந்துக்குது. பின்னாடி சொல்கிறானுங்க என்கிட்டயே, ஐயா நீங்கள் ஸ்பெஷல் சத்சங்கம் போட்டிங்கல்ல, அப்போ தான் நாங்கள் கரெக்டானோம். என்ன சிரிக்கிற? ஸ்பெஷல் சத்சங்கத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க புரியுதா உங்க? பக்குந்து ஐயோ அவ்வளோ மோசக்கார பாவியா நான் அப்படின்ற மாதிரி ஆகுது. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ யார் குரு? யார் குரு துரோகி? குருன்னே ஏற்றிக்காம கண்டவனை குருன்னு சொல்கிறேன், நீ எப்பேற்பட்ட துரோகி? சொல்லலாமா மாரி? அந்த புனிதமான உறவை என்ன பண்ணக்கூடாது? கண்ட புறம்போக்குகளாக கொடுக்கக்கூடாது. இது வரைக்கும் நீ என்னை தெரியாமல் குருன்னு வச்சுருந்தாலும் எடுத்து போட்டுரு. உண்மையிலேயே என்னை குருன்னு நினச்சா குருன்னு சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. புரியுதா? சொன்னால் நீ தான் யார்? குரு துரோகி. நம்பர் 1 ஃப்ராடு கம்பெனி யார்? எப்போ நீ குருன்னு சொல்கிறியோ, குருன்னு சொல்லிட்டு நீ பின்வாங்கவே கூடாது. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பல முறை என்ன பண்ணேன், டெஸ்ட் பண்ணி முன்னாடி பின்னாடிலாம் பார்த்து ஜெட்டியெல்லாம் கரெக்டாக போட்டுனுக்கிறாரா, ஆமாம் அண்ணாக்கரு கட்டிங்கிறாரா எல்லாம் பார்த்து டெய்லியும் கரெக்டாக குளிக்கிறாரா, பல் வளர்க்குறாரான்னு பார்த்துட்டு குருன்னு ஒத்துக்கோ. அப்படி தானே எப்படி ஒத்துக்கிறேன் குருன்னு? என்னப்பா என்னது? தாடி பெருசாக வச்சுக்கிறாரா, ஒட்டு தாடியா இல்லை ஒரிஜினல் தாடியா, கரெக்டாக வந்துக்குதா? அப்படி கிடையாது. நீ எனக்கு குரு தானான்னு என்னையே கேளு. நான் உன்னை குருவாக ஏற்றுக்கினா எனக்கு உதவியாக கேளு. நான் குரு தான். என்னை ஏற்றுக்கிற யாருக்கும் யார் வேணால் என்னை பார்க்கலாம், பார்க்காமையும் நான் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமும் பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குறதுக்கு தான் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் காசு கிடையாது. வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று, பொங்கலோ யாருனா புண்ணியவதி யாருனா வந்துட்டாங்கன்னா பிரியாணியோ, போன வாரம் ஒரு பிரியாணி, இந்த வாரம் ஒரு பிரியாணி, அடுத்த வாரம் பிரியாணியை கூட ஏற்பாடு பண்ணலாம். நம்ம சொல்லி வச்சோம்னா பிரியாணி மேலே ரொம்ப ஆர்வப்படுறாங்க, நம்மளும் என்ன பண்ணலாம், பிரியாணியாக போடலான்னு. வசதியான நம்மளாண்ட அவ்வளோ பேர் வசதியானவங்களாம் இல்லை. யாருன்னா வசதியானவங்க வந்துட்டாங்கன்னா வாரம் பிரியாணி நான் தான் போடுவேன்னு கூட சண்டை போடலாம். அப்போ நம்மளே குளிக்கு போட்டு இந்த வாரம் நீ போடு, அடுத்த வாரம் நீ போடுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. புரியுதா? அப்படி கூட நடக்கலாம். அப்படி தானே 10 பேர் பிரியாணி போடுறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரே நாள் 10 பேர் பிரியாணி சாப்பிட முடியும்? நம்ம வர பாட்டை வச்சுட்டு ஒரு நாள் உணவை, 2 நாள் உணவை, இது ஒரு பெரிய இடும்புன்னு பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா, 2 நாளைக்கு 7 என்றால் இடும்பைக்கு என் வயிறே. டேய் உனக்கு தான் கல்யாணம் விட்டு சோறு போட்டுறாங்க, 10 நாளைக்கு சாப்பிட்டு கம்னுறேன். யார்? இந்த வயிறு கேட்கும். அப்போ குழி போட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம். கரெக்ட் தானே? தெரில, நாளைக்கு அது கூட நடக்கலாம். இப்போ சொல்லி வச்சான். ஒன்றும் வசதியாக இல்லை இவர், போட்டி போட்டுன்னு யாரும் பிரியாணிலாம் கொடுக்கல. இங்கே மாட்டுக்கறி பிரியாணி செஞ்சினா கூட செஞ்சு தருவோம், போடுறதுக்கு அலோடு உண்டு. என்னங்க மாட்டுக்கறிலாம் கொடுப்பீங்களா? ஆமாம் கொடுப்பேன். நான் மாட்டுக்கறி பிரியாணி இன்றைக்கி போடலான்னுக்குறோம். சாப்பிட்லன்னா உங்கள் இஷ்டம், தப்பு கிடையாது. சாப்பிட்டா குறுக்கு போய்டும் சார், காதில் வந்துடும், மூக்கில் வந்துடும், நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், ஆடு மட்டும்தான் சார் உள்ளே போவோம், மாடுன்னா ஆகும், கத்தின்னு வெளியே வந்துடும்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? எறா பிரியாணி, வான்கோழி பிரியாணி கூட போட்டுக்கிறோம்ப்பா இங்கே. ஆமாம், ஒருத்தர் வந்தார், வான்கோழி பண்ணை வச்சுருந்தார், வான்கோழி பிரியாணி, முயல் பிரியாணி முடியும்னா, ஃபிஷ் பிரியாணி முடியும், ப்ரான் பிரியாணி, நண்டு பிரியாணி போட முடியாது, ஏன்னா ஓடு குத்தும். ஆமாம், நண்டு லாலிபாப்புன்ட்டு முட்டையாக வச்சு குத்துருவானுங்க. நம்ம நண்டு உரிச்சு அவ்வளோ தூரம் லாலிபாப்லாம் செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டம். இப்போ தான் நண்டெல்லாம் பேசுனீங்களே, நண்டையும் பிரியாணி போடுங்கன்னா பிரியாணி போட முடியாதியா, ஓடு குத்தம். அது நண்டு பிரியாணி. எறா பிரியாணி ஓகே பண்ண முடியும். புரியுதா? இப்போ யார் குரு யார் துரோகி? குரு எப்பவுமே என்ன ஆக மாட்டார். இன்னொரு கதையும் சொல்லி வச்சிடுறேன். இந்த லூசுங்கள்லாம் ஏன் குருவாகிறாங்க? பைத்தியங்கள்லாம் எப்படி குருவாச்சு? ஒரு மனிதன் ஏன் குருவாக மாறுகிறான்? ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இப்போ நீ ஏன் குருவான? நான் ஏன் குருவான? குரு எப்படி உருவாகிறார்? இப்படி ஒரு கேள்வி. 2வது கேள்வி இந்த பக்கம் வந்துடலாம், ஏன்னா அப்போ தான் இன்னும் தெளிவாயிடும். குரு எப்படி உருவாகிறார்? குரு ஏன் வந்தார்?
இப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் போகிறார், நீச்சல் பழகிறார், தானாக வந்து பண்ணுறாரு. இந்த போட்டி நிறைந்த சமூகத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டார். நீச்சல் கற்றுக்கினார், ஆனால் போட்டி போய் அவரால் கலந்துக்க அந்த மாதிரிலாம் இல்லை. நீச்சல் வீரன்னு சொல்லிக்க முடியாது, அவர் அங்கீகாரம் இல்லை அவருக்கு. இப்போ நீச்சல் கற்று என்ன பண்ணுவேணும், ஆறு வந்து தண்ணி வந்து ஊந்தா தானே. சென்னையில் இருக்கிறோம், நீச்சல் கட்சி என்ன பண்ணுவேன். அப்போ போட்டியில் கலந்து மெடல் வாங்கினா நீச்சல் வீரன் ஒரு அங்கீகாரம் கட்சா நம்ம என்ன பண்ணலாம், நீச்சல் வீரன் அங்கீகாரம் வேணும் அவருக்கு. புரியுதா? நீச்சல் கற்றுனாரு, வாழ்ந்துருந்தார், என்ன இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, அங்கீகாரம் வாங்கிறதுக்கு போகிறார். அங்கே போனால் ஒரு நீச்சல் வீரர் கத்துறார். ஸ்விம்மிங் சூட் போடணும், டெக்கல்தானில் தான் வாங்கணும். எங்கே வாங்கணும்? ஏன் இம்பார்ட்னு நீங்கள் பண்ண இஷ்டத்தெல்லாம் போட்டுன்னு உள்ளே குதிக்கக்கூடாது. ஒரு மார்க் இருக்கணும், அதில் அவர் பேர் வர போட்டிருப்பார். யார்? குரு பேர் போட்டு லேபிள் வச்சுக்கணும். எந்த கிளப் எந்த அகாடமியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு நீந்தணும், சர்டிஃபிகேட் வாங்கினீங்க. முதல்ல நீந்த கற்றுக்கினீங்க, இப்போ தான் நீச்சல் வீரர்னு சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டில் மாட்டினீங்க. வரவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஓ ஸ்விம்மிங், அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஆணி கட்டி மாட்டி வச்சுக்கணும். ஏன் வர்றவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியணும், நீ ஸ்விம்மிங் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நம்ம நீந்த கற்றுக்கணும், நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும், போதுமா? நம்ம 4 பேர் கற்றுக் கொடுத்து இதை பிஸ்னஸாக மாற்றணும். அங்கீகாரம் வாங்கி வச்சு இன்னும் பிடுங்குறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு ஸ்விம்மிங் பூல் கத்துற குரு பற்றி நான் பேசவே இல்லை. இப்போ நான் கதை தான் சொன்னுக்கிறேன், கதை மட்டும்தான் கேட்கணும். நீ ஒன்றே என் குரு கிட்ட போன. அவர் ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும். யார் அழைக்கிறாரு? நான் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு அகாடமி, எது வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் அகாடமிலோ அங்கே படித்தேன். டெக்கல்தான் ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க அங்கே. அது மாதிரி பெருமையெல்லாம் சொல்லணும். சொல்லி நான் வீராதி வீரன், சூராதி சூரன், இந்த மாதிரி இடத்துலேருந்து கற்றுன்னு வந்தவன். அப்போ தான் உன்னை நம்பி என்ன பண்ணுவான்? இல்லை அங்கே போயிடலாம் தானே. அங்கே போகலாம், அங்கே ஃபீஸ் அதிகம், இங்கே கொஞ்சம் உங்களுக்கு ரிலேபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் எதை டார்கெட் பண்ணீங்க? ஸ்விம்மிங் போகணும், உங்களுக்கும் சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் அந்த அகாடமி போகிறது உங்ககிட்ட என்ன இல்லை, பணம் வர. அதனால் என்ன பண்ணீங்க? இது ஸ்விம்மிங் பூலுக்கு, இதே தான் குருக்கு. அவர் தான் அவசரப்பட்டு முதல்ல சொல்லிட்டார். இப்போ குரு என்ன பண்ணார், ஏதோ புக்கெல்லாம் படித்தார். யாரோ ஒரு பொட்டை புக்கை படித்தார். பொட்டையாக போயிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை போய் சேர்ந்துடலாம். என்ன போயின்னா ஒன்று வாங்க, இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டுங்க, மொட்டை வச்சுங்க, முக்காடு போட்டுங்க. ஆமாம், அது பொல்லாத நெறின்னு ஒரு நெறி இருக்கும், பொல்லா நெறி. ஆமாம், கொல்லா நெறியா பொல்லா, ஏதோ ஒரு நெறி, நெறியான்னு தெரியல எனக்கு. அதை சொல்லி இந்த புக்கை என்ன பண்ணுங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க, பாராயணம் பண்ணுவோம். நம்மளாம் யார்? நம்மளாம் ஆன்மீகத்தில் செம்மல் ஒரு எவன் பேரையோ சொல்லி என்ன தடா பண்ணுறதுன்னு ஒருத்தன் வந்து பின்னெல்லாம் பேரெல்லாம் போட்டோன்னா ஒருத்தன் வந்தான், நானே இப்போ நான் வந்துக்கிற மாதிரி ஒன்று. அவர் எனக்கு புரிஞ்சது இது, அது இழுக்குது, அது தள்ளுது, அது ஒரு இடத்துல இருக்குது, இது ஒரு இடத்துல இருக்குது. உங்களுக்கு புரியல, எனக்கு புரியுது. புரியுதா பாருங்க. புரியலன்னா பிரச்சனை உங்களுக்கு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கட்டினா போதும், காயத்தை கல்பமாக்கிடுவேன். 100 ரூபான்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்படியே போயினே இருந்தீங்கன்னா நீங்கள் பேராசிரியர் வரைக்கும் போயிடலாம். எது வரைக்கும்? காலேஜுக்கு போய் எம்பிலாம் படிக்க வேணாம். நான் போய் பொண்ணு தேர்னா பேராசிரியர்னு போட்டு இருந்து போய் கேட்டாக்கா எவ்வளோ சம்பளம் பேராசிரியர்னா 4000 ரூபாய்ண்ணா. 4000 ரூபாய் பேராசிரியருக்கு எங்கடா சம்பளம்? நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து எனக்கு பேராசிரியர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே பேராசிரியர் இல்லையா? இப்போ உண்மையிலே பேராசிரியர்ன்றான் அவன். புரியுதா? பேராசிரியர் தேர்ந்தவங்களுக்கு ஏன் ஒரு 7-8 நிலைகளை கடந்து ஏதோ ஒரு ஆத்தாண்ட போய் கற்றுந்துக்கிறான். அழிகிற ஆறுகிட்ட போய் அங்கே போய் உட்காந்துட்டு கற்றுன்னு வந்தால் நீங்கள் புரியுதா? அந்த ஊழி பெருவினை மாதிரி ஒரு ஆறுகுது, அங்கே போனி வந்தீங்கன்னா நீங்கள் யார் ஆயிட்டீங்க? நான் பொண்ணு பார்த்தவங்க வந்து ஈபியில் பெரிய ரேங்கில் இருக்கிறாங்க. அந்த அம்மா, அந்த பொண்ணு. நான் பேராசிரியர் படிச்சுட்டு இது மாதிரி தினத்தந்தி தினமலரில் வரும்ல, மணமகன் தேவை மணமகள் தேவை, அதை படிச்சுட்டு போன பண்ணி பேராசிரியர்னு கேட்டால் பேருக்கு ஆசிரியர் அவன். ஆமாம், நாங்கள் காயக்கல்பெல்லாம் எடுப்போம்னா
ஆமாம், நாங்கள் திருக்கோயிலில் வேலை செய்கிறோம். எங்கடா? அருவி திருக்கோயிலில். ஓ சாரி சார், தெரியாமல் அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டேன். நான் தான் அட்ரஸ் தெரியாமல் போயிட்டேன். அது அவர் கரெக்டாக தான் இருக்கிறாருல்ல. இப்போ அவர் என்ன பண்ணலாம்? இப்போ அவர் ஒரு குரு, இவர்கிட்ட போனோன்னு இவர் யார்? குரு இல்லையா அவங்களாம்? குரு தான் அவங்களும். என்ன சொல்லி கூப்பிடுங்க அவங்களெல்லாம்? இன்னும் மோசம்லாங்கிறானுங்க. ஒருத்தன் ஜெட்டி போடாத வாசியவு, அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு 10 பேர் நத்திவானா, இவனுங்க போய் என்ன பண்ணுவோன்னா அந்த ஜெட்டி போடாத வாசிதேவ் என் குருன்னுவானுங்க. பார்த்த இடம்னா பார்க்கலன்னுவானுங்க. எப்படா இது அதிசயம் நடந்தது, பார்க்காமே ஒரு குரு ஆனாருன்னு கேட்டினா, அவர் அமிச்சாலே எனக்கு சொல்லி கொடுத்தாருல. அமிச்சவன் பேர்ரா தெரியாது. யார்ரா அவர்? யாருன்னா யாரும் தானாங்க சொல்லி கொடுத்தது? யார்ரா? அந்த குப்பம் தான். ஜட்டி போடாத வாசுதேவ் தாங்க என் குரு. இப்போ அவரும் யார் தான்? ஏன் அவர் ஜட்டி போடாமக்கிறார்? அதனால அவர் தான். ஜட்டி போட்டாருன்னா அவர் கிடையாது குரு. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ ஒருத்தரும் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யாரும் இல்லை, யாரோ ஒரு பெரிய ஒரு ஏஜென்ட்டோட ஹெட்டு இருந்தார்னா அவர் பேரை சொல்லி என்ன பண்ணான், தம்ம பதம் தெரியுமா உங்களுக்கு? புதுசாகுது. நமக்கு வந்து பகு பதம் பகா பதம் தெரியும். தம்மச்ச பதமா? தம்ம பதமே தெரியாதா? தம்ம பதம் தெரியாதா? தம்மனா பதம் கூட தெரியும் சார். அது என்ன தம்ம பதம்? தம்ம பதம் தெரியாது. அப்படி ஒரு புக்கு இருக்குது. அந்த தாந்திரிக்கெல்லாம் தம்ம பதம் புத்தர் சொன்னார்ல, அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே இறக்கி ஒரு புக்காக்கி வச்சுக்குது. அது பேர் என்ன? இது கூட தெரியாம அந்த கோசோகிறார்ல, அவர் போறதுல சாவலையா? அவர் என்ன பண்ணவே இல்லை. நிறைய பேர் தெரியாதனமா அவர் செக்ஸ் சாமியார்னு புலிவினுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் செக்ஸே பண்ணதில்லை. அவங்க அம்மாவும் அப்பாவும் பண்ணது கிடையாது, அவரும் பண்ணது கிடையாது. செக்ஸ் சாமியார் நம்ம பேசுகிற நம்ம செக்ஸ் கிடையாது. அவர் மட்டும் தான் செக்ஸ் சாமியார். நம்மளாம் யார்? நீங்களாம் எப்படி வந்தீங்க? செக்ஸ் பண்ணாமே வந்துட்டீங்களா? செக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லையா? சார் நான் பண்ணல, எங்கள் அப்பா அம்மா பண்ணாங்க. குழந்தை சொல்லலாம், பின்னாடி பண்ணுவான். பண்ணவே பண்ண மாட்டியா? என்ன சிரிடா? ஆமாம் இல்லை சொல்ல. தெரியாதா? தெரியுமா தெரியாதா செக்ஸ்னா? செக்ஸு தெரியாதெல்லாம் இங்கே வரக்கூடாது. 12 வயசு ஆயிருக்கணும்ல. இப்போ என்னையும் பண்ணுவே தானே? ஆமாம் பண்ண முன்ன விட்டுருப்ப. ஆமாம் என்ன மாதிரி ஒருத்தன் வரமாட்டான். நீ உன்ன மாதிரி ஒருத்தன் வரமாட்டான், என்ன மாதிரி விட்டுரு. இப்போ புரியுதா என்னன்னு? அவர் தான் உலகத்திலேயே பெரிய, அவர் வழி வந்தவங்க. ஆமாம், இப்போ நாங்கள் திருச்சியில் நடத்துகிறோம். இப்போ குருங்களை எப்படி உருவானாங்க? அங்கீகாரம் கேட்டாங்க, அங்கீகாரம் வாங்கினாங்க. வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மக்கள்கிட்ட இருந்து அங்கீகாரம் வாங்கணும், அங்கீகாரத்தோட பணமும் வருது. ரெண்டும் சேர்ந்து வர ஒரே இடம் சினிமா தான். புரியுதா? ரெண்டும் சேர்ந்து வர இடம் இது. நல்ல டைரக்டர், நல்ல நடிகர்லாம் சொல்லுவாங்க, பணமும் ஒன்றா ஆகும். மற்ற இடத்துலலாம் ஒரு நல்ல ஐடி ஃபீல்டில் பணம் நல்லா வேலை செஞ்சு ஒரு 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் ஒரு யாருன்னா சொல்லுவாங்க? ஏன் சொல்ல மாட்டாங்க? புகழ் வராது, பணம் வரும். அங்கே சைட் ஆக்டர் வந்தால் கூட சொல்லலாம், நான் தான் அந்த பத்தில் அது திறன் பெறாது, நான் தான். நம்ம எட்டி பார்த்தோம் காணாமல் போயிட்டுருக்கோம், பார்க்கலையே நீனுவாங்க. இதுக்கு இந்த மாதிரி அறக்குறீங்களாம் பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். நான் யார் தெரியுமா? அந்த டைரக்டர் இருக்கிறார்ல, அவர் அசோசியேட் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டு. நான் அசோசியேட்டு. ஓ சரி, என்ன படம் பண்ண பேர்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நமக்கு மனப்படமே இருக்காது. என்ன நமக்கு ஏற்கனவே அறிவு கிடையாது. இதெல்லாம் வர சொன்னால் நாங்கள் மண்டியில் ஏற்றிக்கிறது. ஏதோ ஒரு காரணம். நல்லா இருக்கிறீங்களா? அவள் தான் நல்லா இருக்கிறேன் சார், விடுங்க. அவள் தான் இல்லை டைரக்டருங்க, இருந்துன்னு போங்கன்றோம். நமக்கு அதில் பெரிய விஷயமே இல்லை. புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இப்போ குரு ஏன் உருவானார்? அங்கீகாரம் வேணும். சத்தியார்த்தமாக சொல்கிறேன், நீங்கள் அங்கீகாரம் தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால தான் திமிரா பேசுகிறேன் நான். ஏன்டா பேசுகிற அப்படின்னா, நீ என்ன அங்கீகாரம் பண்ணாதரா மயிறு. நான் அங்கீகாரம் பண்ணுறதுக்கோ அங்கீகாரம் வாங்குறதுக்கெல்லாம் வரல. எனக்கு உண்மை தெரியுது, உனக்கு சொல்கிறேன். கேட்டுக்க என்ன பண்ணேன்? கேட்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். கூட உட்காந்து இருப்பாங்க, எனக்கு கடவுள் தெரியும்னுவேன். பாவம் ஏதோ பாவம் பைத்தியமாயிட்டார் போல. சரக்கு முட்டிகிற அளவுக்குலாம் ஒன்றா ஆகிறான். கடவுள் தெரியுன்னா எப்படிங்க இருப்பார், எப்படி இருக்குதுன்னு கேட்கணும்ல. கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். நடுமுடிக்கு இல்லைன்னு அவர் ஒரு வண்ணான்னா, அப்பா பேர் பிரபஞ்சம் யாருன்னா ஒத்துக்குப்பீங்க? ஒத்து. ஆனால் கூட வந்து உங்களுக்கு என்னை சந்திச்சு உங்களுக்கு அந்த சம்பவத்தை பார்த்து உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு குரு நேரடியாக உன்னை சந்திக்கவே போய்விடுவாயா? என்ன கேட்டு என்ன தெரியாது உனக்கு. நான் வந்து நேரடியாக
இந்த மாதிரி ஒரு குருக்கிட்ட போய் உட்காந்து நான் பேசி புரிஞ்சுன்னு வந்தேன்னு ஒருத்தன் சொல்கிறேன் என்கிட்டன்ற. நான் என்கிட்ட என்ன சொல்ல, நான் ஒரு குருவை சந்தித்தேன், அந்த குருக்கிட்ட நான் பேசினேன், நான் தெளிவாயிட்டேன், நான் இப்போ நாங்கிறேன்ல, நீ தெளிவில்லைன்னு என்கிட்ட வந்து சொல்லுன்றேன். நான் குருவை சந்திக்குவானா? நான் நீ ஒரு குருவை சந்திச்சுட்டு அவர் தெளிவாக சொன்னாருன்னு இப்போ சொல்லு. அதை வந்து என்ன பண்ண என் கூட வந்தேன் சொல்லு. நானும் அவரை சந்திக்கிட்டோன்றேன். இங்கேருந்து போனக்கு இருக்க வந்தக்கு இருக்கலாங்கிறானுங்கல்ல, போய் வந்து சொல்லணும்ல, ஐயா உன்னை விட ஒரு விசேஷமான ஒரு குருவை பார்த்தேன், குரு தரிசனம் கச்சிச்சு, குரு தீர்க்க தரிசனம் கச்சிச்சு, இறை தரிசனம் கச்சிச்சு, இறை தீர்க்க தரிசனம் கச்சிச்சு சொல்லணுமா இல்லையா? வாங்க. இல்லை நான் புரிஞ்சுக்கினேன், என்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்களும் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்கிட்ட பேசி புரிஞ்சு நாலுமா கூட அங்கே போங்கன்னு சொல்லலாம் தானே. ஒருக்கு இருக்கணும் வரல. இப்போ குருனா யார்? இப்போ தெரிந்தவனுங்க என்ன தெரியுது? ஏமாத்துறவங்களே ஏமாற்றணும், ஏமாறுறவங்க கிட்டே ஏமாற்றணும், ஏமாறாதவங்கள விட்டுடணும். முடிஞ்சா வா, என்ன வராதுன்ட்டான், நீ ஒத்துக்குனா வா, என்ன பண்ணாத. ஒருத்தர் பேசினே தான், உனக்கு அறிவுக்கு ஒத்துக்காது எதுவோ, புரிஞ்சுக்காது எதுவோ, அது குரு இல்லை, அது உண்மை கிடையாது, இவர் சொல்லி தானே உனக்கு தெரியும், தெய்வம் வேறு கடவுள் வேறு, நான் புழுவுறான், தெய்வம் கடவுள் எல்லாம் ஒன்று தான், உனக்கு புரியவே இல்லையான்னு கேட்டான் ஒருத்தன். சரிங்க அது எப்படி பேசும்? இல்லை நேரில் பேசும், நல்லா பேசலாம், மனுஷன் கூட பேசுகிற மாதிரியே பேச முடியும்ட்டான் அவனை கூட. சரி எப்போ வருது, எப்படி வருது, என்ன டைமுக்கு வருதுன்னா உனக்கு புரிஞ்சா பாரு, வரல புரியல உங்களுக்கு வராது நின்றுட்டான். ஏன்னா அவங்க டெய்லரான் எல்லாம் ஆகிட்டு. ஒருத்தன் கட்சியை நேற்று தான் குரு ஆகிக்கிறான், ஜாதி பயிலும் 2 பேர் இருக்கிறானுங்க, ஜாதி சங்கம் வச்சுன்னு போயிடலாம். அதுக்கு போனவெல்லாம் கூட்டம் ஆகிறானு. எப்படான்னு நான் பேசுகிறேன், இங்கே வரீங்களா, இப்போ பேசிக்கிறீங்களா, மீறி எந்த ஊர் நாயுடு, பல்ஜியா ஆகிட்டீங்களா இல்லையா? திருநெல்வேலி நாடார் தான், உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு நம்ம ஊர் பக்கமாக தான் இருக்கிறீங்க, பரம்பரை ஊர். போன் வர பண்ணி தனியாக குரூப்பே ஆரம்பிச்சுக்கிது. என்னடாண்ணா நாங்கள் நிறைய குரூப் வச்சுக்கிறோம். டேய் நீ யாரை சந்திச்ச, எதுக்கு வந்த, என்ன செஞ்சு வச்சுக்கிற? அவர் இருக்கிறார்ல அந்த குமரண்ணன், அவர் வந்து கன்னடக்காரு, நம்மளால 25 வருஷம் வந்து ஒரு கன்னடக்காரு, கன்னடத்துல மாட்டலாங்க பாரு, மாட்டினாங்க. ஆமாம், எத்தான்னு கொத்தான்னு கந்தாடா நீ மேலும் வந்து சுப்பிடுங்க, மொசக்குட்டி தேடி வந்த கோபாலா, அதை மூடி போட்டு மறைச்சிருக்கு கோபால், கோபாலா கோபாலா மலையேறு கோபாலா. அந்த பாட்டை பாடி கூட புரிய வச்சிடலாம். டே மலையேற வந்தீங்கடா, விட்டு யாரை கூட இருந்து பேசிக்கிறதுக்கா வந்தீங்க? எங்கே வேற வந்த நீ? மலையேற வந்தியா, கூட சரிக்குன்னு கீழே ஊத்துக்கு வந்தியா? ஐயோ, மெஜாரிட்டி ஐயா வண்ட போகிறவங்க யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா? உசாரா கவனிமா. ஆமாம், நீயே வந்து மெஜாரிட்டி யாருன்னு பார்ப்போம். இப்போ குரு எப்படி உருவானாரு? ஏமாத்துறதுக்கும் ஏமாறுறதுக்கும் தயாராகிற மனுஷனை ஏமாத்துறதுக்கு உருவாகிற பேர் குரு இல்லை. நான் ஒரு முட்டாளோ உங்களை ஏமாத்துறதுக்கோ வெறும் பணத்தாவிக்காகவோ நான் வரல. என்னுடைய புத்தகங்களை படிச்சே நீ புரிஞ்சுக்கப்பாரு, என் வீடியோவை பார்த்தே புரிஞ்சுக்கப்பாரு, இல்லை இலவசமாக சத்சங்கத்துக்கு வந்தே கூட புரிஞ்சுக்கப்பாரு. கடவுள் வேணும், நான் அதை அனுபவிக்கணும், நான் மட்டும்தான் என் பயிற்சியை கற்றுக்குவேன். நீ என்ன பண்ணவனா? நோ நோ நோ, நீ பயிற்சியெல்லாம் கற்றுக்கல, ஏன் வந்துன்னு கேட்ப நினைக்கிறீங்க? நீ ஏன் நீ உபதேசமாக வாங்கலை, ஏன் அப்பப்போ சும்மா வந்துங்கிற? வராத யார் என்ன சொன்ன சொல்லுவேன் நினைக்கிறீங்க? சத்தியமாக சொல்ல மாட்டேன், நேசிப்பேன். இந்த மனுஷனுக்கு அந்த பக்கம் தேவைன்னா கூட இந்த மனுஷன் பேசுறது பிடிச்சிருக்குது, அதுக்காக என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வராரு, தப்புனாரு. இதே அவருக்கு பிடிச்சிருக்குது. அவர் என்ன அண்ணன் கூப்பிட்டு என்ன பிரச்சனை? அதில் அண்ணன் கூப்பிடுறதுன்னா தப்பு அப்படிலாம் கிடையாது. அண்ணன் தானே, தம்பி அந்த அண்ணா, சிவான்னு கூட கூப்பிட்டுமே, என்ன பிரச்சனை எனக்கு? அதெல்லாம் பிரச்சனை எனக்கு கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சந்தோஷமாக வரலாம். அதுதான் போன வாரம் கூட போட்டுருந்தாங்க, யார் வேணால் வரலாம் சத்சங்கத்து, யார் வரலாம், யாரும் வரலாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஜாதிக்காரங்க ஜாதி இல்லாதக்காரங்க, மொழிக்காரங்க மொழி இல்லாதக்காரங்க. மொழி இல்லாமலாம் நீ இருக்க முடியாது, ஜாதி இல்லாமல் இருக்க முடியாதுன்னா அது யார் பிரச்சனை? எவன்னா சொல்லு, பிறந்த மொழியே பேசி போய்ச்சிருவான்ட்டு. ஏதோ ஒரு மொழியில் பிறந்துரு, எந்த மொழியிலனாரு, தெலுங்காரு, இந்தியாரு, மலையாளமாரு, துளுவாரு, கன்னடமாரு, ஆங்கிலமாக கூட இரு,
நான் அந்த மொழியை மட்டுமே பேசி இந்த உலகத்தில் போய்ச்சிட முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஆங்கிலம் மட்டுமே பேசி மொழிக்க முடியாது. ஃப்ரான்ஸ் போனால் வேலைக்கு ஆக மாட்டேன். நீ ஃப்ரான்ஸுக்கு போனால் உன்னை சேர்க்கவே மாட்டாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஃப்ரெஞ்சை கற்றுக்கணும். ஃப்ரெஞ்சை கற்றுக்கோ. முதல்ல என்ன பண்ணு நீ, அப்புறமா என்ன பண்ணலாம் நீ? டீ ஆற்றுறதுக்கு என்ன வேணா பண்ணு. மொழி கூட வேணாம், ஊமை கூட டீ ஆற்றுவோம், டீ ஆற்றுணுவோம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் பிறந்த மொழியிலெல்லாம் நீ வாழ்ந்துற முடியாது. மொழியால் வாழவே முடியாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஆணும் பெண்ணும் திருப்தி ஆகிறதுக்கு மொழி முக்கியம் இல்லை. ஒரு குருவும் சீடனும் ஒன்றா ஆகிறதுக்கு மொழி முக்கியம் இல்லை. மொழி இல்லாதவங்க கூட என்கிட்ட உபதேசம் வாங்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்படியும் நான் சாதிச்சு வருகிறேன். தமிழ் தெரிஞ்சால் தான் இல்லை, தமிழ் தெரியலனா கூட நீங்கள் என்கிட்ட உபதேசம் வாங்க முடியும். கண்ணாலையும் காதாலையும் பேசி நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு புரிய முடியும். செய்கை காமிச்சு உனக்கு ஒன்று புரிய வைக்க முடியும். இல்லைன்னா இப்போ டிவைஸ்லாம் வந்துச்சு, இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆளுக்குறாங்க, பேசினா முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த மனுஷங்கிறான்ல, ஏற்றுக்கிறவனுக்கு தான் குரு. ஏன்னா அதர்வைஸ் நீ எப்படின்னா ஏற்றுக்கலாம். முள்ள மாதிரின்னு ஏற்றுக்கோ, பிடிச்ச வைத்தின்னு ஏற்றுக்கோ. இந்த அசிங்கமாக பேத்துவார் சாமியார் அவர் தானே, அப்படியே சொல்லு. ஆனால் சொல்லு, எப்படி பண்ணாலும் என்னை விளம்பரப்படுத்துகிற, எனக்கு எதிர்மறையாக கூட பேசு, என்னை பேசுகிற, என்னை சிந்திக்கிற தானே, அதுவே என்னுடைய வெற்றி. என்னை சிந்திச்சாவே நீ யார் தான்? நான் வெற்றி பெற. என்னை மறந்துட்டா தான் நான் தோத்துட்டுவேன். என்னை மறக்காமல் இரு. வாரம் வாரம் ஒரு விஷயத்தை இறக்கு. இப்போ ஏஎல்லாம் பார்த்துட்டு வாரம் வாரம் ஒரு விஷயத்தை இறக்குவேன், இறக்குன்ற நான். ஏன்னா உள்ளே ஏறினா தான் வெளியே என்ன பண்ண முடியும்? ஏறாத ஒன்றும் இறக்கவே முடியாது. அதனால் முதல்ல ஏற்றிக்கோ. ஆல்மா இறக்குவேன். இந்த வீடியோலாம் ஏற்று. ஆல்மா என்ன பண்ணேன்? இறக்கு. நீ ஏறு இல்லை இறக்கு. ஆனால் என்ன பண்ணுப்ப? என்னை சிந்திக்குத்தான். இன்னொன்று என்ன டேமேஜ் ஆகுமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு நேர்மையான உண்மை பேசக்கூடிய கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன். நான் ஒரு 40 days கோர்ஸுக்கு வா, எங்கன்னா சந்தேகம்னா கேளு. வந்துட்டேன் தப்புன்னு இங்கே சொல்லு. 40 நாள் கிளாஸ்க்கு வந்தேன் நான், உனக்கு என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நான் வெளியே சொல்லாத. இங்கே என்ன பண்ணேன்? இதோ இங்கே ஒரு மேடை சேர் போடுறேன், இங்கே உட்கார், என்னை 40 நாளாக உட்கார வச்சு ஏமாற்றி அமிச்சா இருந்தாலுன்னு சொல்லு. இன்னும் நான் ஏமாத்தினேன்னு சொல்லு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்ன பண்ணேன்? என்ன எனக்கு உபதேசன்ற பேரில் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லு. எங்கே சொல்லு? தோ இங்கே சேர் போடுறேன், இதே லைவில் என்ன பண்ணலாம், பேசலான்ற. அதுவும் ஒரு விளம்பரம் தான். நான் பேசும்போது குறுக்க ஒன்று சொல்லுவேன். 40 நாளில் முதல் நாள் நான் சொல்லி கொடுத்தேன், மனப்பாடம் தான் வச்சுங்கிறியா கேட்பேன். தலைப்புங்க மட்டும் சொல்லு போதும். தலைப்புங்களை மட்டும் 40 நாள் நத்த நல்ல தலைப்பு, அதை மட்டும் சொல்லு. தலைப்பு சொன்னவே பிச்சு நிறைய பேர் வந்துடுவான். ஏன் தலைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தலைப்பே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும். தலைப்பே என்ன சொல்ல? ஒரு தலைப்பு சொல்லுங்க. என்னப்பா? நிமிர்ந்து நீல் பார். வராது, ஒரு வரவே இல்லை. 40 நாள் உபதேசமே வாங்கலை. அவர் சொல்கிறார், நான் நிமிர்ந்து நீல். காலம் என் கையில். வாழ்வது எப்படி? ஆனந்த ஊக்கமது பார்த்து பாரு. இங்கே உட்காந்து சொல்லுன்றேன், உட்காந்து சொல்லு. அப்போ பின்னாடி பேசுகிறான்னு என்ன அர்த்தம்? அதை பார்த்துட்டு யாருன்னா வரலன்னா அவன் அழியறதுக்குன்னே அதை பார்த்தா நானா பண்ண முடியும்? சில பேர் பெருக்கும்போது கடவுள் என்ன பண்ணார்? இந்த பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு சரி நானே பேசுகிறேன். எதுக்கே குப்பை வரக்கூடாதுன்னு பேசிக்கிறேன். ஆமாம், நீ எனக்கு தானே சாதகமாக பேசுகிற. அப்போ யாரும் குப்பை உள்ளே வந்துக்கூடாது, நீ ஒருத்தர் வந்துக்கிற. பின்னா இப்போ பிரச்சனை, கேட்டு போட்டதுக்கு இன்னொரு ஆள் வந்துக்கிற, அவ்வளோதானே. வராது போனது யார் நஷ்டம்? அந்த வீடியோ பார்த்துட்டு போனது என்னை பற்றி நெகட்டிவாக பேசுனாங்கன்னாவோ, தப்பாக பேசுகிறாங்கன்னாவோ, இங்கே என்ன பண்ணலாம்? நீங்கள் கேட்கலாம். அதுதான் சரின்னா என்கிட்ட அந்த பேசுகிற மனிதன் என்னென்ன பேசணும்னான்னு கேளுன்றேன். நான் வாய்ப்பு இல்லாத மனிதன் நான் இல்லை. உனக்கு என்ன செய்யலை? நான் என்னை பற்றின குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு தராத மனிதன் நான். வாய்ப்பு தராத மனிதன் நான் இருக்கும்போது நீ வெளியே ஏதோ பார்த்து என்னை பற்றி அசிங்கமாக நீயாவே கற்பனை பண்ணினா யார் குற்றம்? உன் குற்றம். குற்றம்னு சொல்கிறவன் எங்கே வரணும்? இங்கே வரணும். இங்கே ஒன்றும் செருப்பு கட்டி வச்சில்ல அடிக்கிறதுக்கு, துப்பாக்கி வச்சில்ல அடிக்கிறதுக்கு, இங்கே ரவுடி கேடிங்களை வச்சு என்ன பண்ணலைங்க நடத்தலை. நீ எந்த கொலைக்கறியும் இல்லாமல் தாராளமாக கேள்வியோடு வரலாம். ஏன் இப்போ கூட ஒருத்தன் அப்படி தான் ஏமாற்றிட்டு உள்ளுக்கிறான் சிறைச்சாலில். நான் ஒரு பாவமும் அறியலை. நான் பாட்டு சிவசிவானந்தான் வந்தான்,
கட்சியில் சேர்றேன்னா ஆல்மா அப்படின்னா ஆல்மா 4 ரவுடிங்களை இட்டுன்னு வந்தான், காசை கொடுங்கன்னா ஆல்மா நான் தர முடியாதுன்னு ஒரு சிறைச்சாலையில் போய் உட்காந்தேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வான்ற நான் வந்துரு. அப்போ என்னை பற்றினே மறைமுகமாக குற்றம் சொல்லினேன். இங்கே உட்காந்து கூட உனக்குள்ளே குற்றம் எழுமுனா கூட என்னை பேச, ஐயா எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா வராதுங்கன்ற நான். அது அப்புறமா சொல்கிற பதில் கிடையாது இது. ஆமாம்மா, முதல்லையே சொல்லி வைக்கிறேன். நீ பாட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்கன்னா நீ பேசுகிற மாதிரி பேசு, நீயே தான் பேசிக்கணும். இப்போது நான் என்ன மாதிரியே பேசணுன்னா யார், எனக்கு பிடிக்கிற மாதிரி பேசினா யார் பேசிக்கணும்? நானே பேசிக்கணும், வேற என்ன? சிவா வந்து இப்படி இருக்கணும், சிவா வயிறுப்பார் பேச, இது உனக்கு எப்படி, தாடி உனக்கு மாதிரி அடர்த்தியாகவே இல்லை, கருப்பு வருகுது, இருக்கக்கூடாது, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன வாங்கினேன் அவரை, இது உள்ளேருந்து நான் வெளியே போயிட்டு அது அந்த உள்ளே வந்தால் தான் என்ன ஆக முடியும்? அது அதிகாவும் இது இதையாகவும் செஞ்சது எதுவோ அது அதுவாக தானே இருக்கணும். அப்படி தான் வரணும். நீ வரும்போது நீ உன் பக்கம் நியாயத்தை பேசி எனக்கு புரிய வச்சுறேன்ற நான். நீ குரு கிடையாது அப்படி எனக்கு புரிய வச்சிரு. நான் தான் முதல்ல சொல்கிறேன், ஏற்றுக்காது உனக்கு நான் யார் கிடையாது, மனுஷனே கிடையாது. குருலாம் 2வது 3வது, நான் ஒரு நல்ல மனுஷனே கிடையாதுயா. நாகரிகம் இல்லாமல் பேசுவேன், நான் ஒரு நல்ல மனுஷன், நம்பி வந்துட்டீங்களே, தப்பு இல்லையா? இதெல்லாம் தாண்டி தான் வந்து உட்காந்துக்கணும். அப்போ இங்கே வந்துக்கிறவங்க 10 பேரோ 20 பேரோ 5 பேரோ ஒருத்தரோ எப்படி தான் வந்தாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த மனிதன்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இதுக்கப்புறமா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆமாம், வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான் நம்மளை தானே அந்த மனுஷன் மதிக்க சொல்கிறான், நம்மளை வாழ வேணான்னா சொல்கிறான், நல்லா தானே இருக்க சொல்கிறான். யார் அது மாதிரி சொன்னாங்க? கடவுள் உன் சுதந்திரத்தை பிடுங்கவே இல்லை, நீ மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இரு. அதுக்கு தான் என்ன பண்ணேன், வந்த பிடிக்காதவங்களை பிடிக்காதுன்னு சொல்லு, பிடிச்சவங்களை பிடின்னு சொல்லு. அம்மாவே இருந்தாலும் 2 பேர் வெளியே இருமான்னு சொல்கிற மனிதனை பார்த்தீங்களா நீங்கள் எங்கன்னா? இப்படி அவனா சொல்லி கொடுத்தானா உனக்கு? அம்மா கிட்ட சொல்ல என்ன, அம்மா இங்கே பேசுறதுக்கு தனிமை எனக்கு கிடைக்கல, ஒரு 2 மணி நேரம் வெளியே இருமான்னு சொன்ன என்ன? ஒத்துக்காத அம்மா அம்மாவா? நன்றியோடு இருப்பான் அந்த அம்மா, புரியுதா? அப்படி சொன்ன புள்ளைய பிடிக்காது அம்மாவுக்கு, பிடிக்கலன்னா அவன் அம்மாவாக இருப்பாளா? எந்த அம்மாவுக்கும் பிடிக்கும். என் பிள்ளை எவ்வளோ தைரியசாலி, சந்தோஷமாக இருறான்னாக்கா அவனே இவ்வளோ என்ன பண்ணுவான் அம்மாவை? அப்பன்மா 2 பேருக்குள்ள பரஸ்பரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. உனக்கு நீயே முரண்பட்டனா வெளியே போய் மாட்டிப்பேன். அதனால் என்கிட்ட வந்துட்ட பிறகு நீங்கள் குருவாகனா எல்லாம் சிலனாக முடியாது. ஏன் சும்மா சில மாதிரி நடிச்சு குரு ஆகிடுவீங்க? ஏன்னா இந்த லூஸே குருவாகுதுன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், போனவுடனே அவன் லூசுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். அதுதான் நந்தது. இப்போ போனவனுங்கெல்லாம் என்ன ஆகிட்டானுன்னு கேட்டிங்கன்னா, அடடே இவனே இப்படிங்கிறான் நம்ம யார் தான்ப்பா, அப்படி தான் குரு லோகத்தில் உருவாகினேங்கிறாங்க. புரியுதா என்னன்னு? பிரச்சனை எங்கே என்ன இதாங்க அதை இது புரியுதான்னு பாருங்க. அதனால் யாருன்னா என்னை பற்றி தப்பாவோ அசிங்கமாவோ ஒரு வீடியோ போட்டால் எனக்கு பேசக்கூடாது. நீங்கள் அங்கே பேசுங்க, இல்லை பேச கேட்டியோ விட்டுறீங்க. அந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்தால் இங்கே வந்து நீங்களே கேளுங்கன்ற நான். அது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும் தானே. அப்போ யாரை கேளுங்க அந்த கேள்வியை? பர்சனலாக உங்கள்தாவே கேளுங்க. அவர் சொல்கிறாரு சார் உங்களை தப்பா, இவர் சொல்கிறாருன்னே சொல்லாதீங்க. அவர் சொல்கிறதுனால அவர் உண்மையாக இருப்பார் போல் சார், எங்களுக்கு அப்படி தான் தோணுது. ஒரு காலம் நீங்கள் குற்றமானு என்ன பண்ணேன் கேளு. அவர் சொன்னார்னே கேட்காத. அவர் சொன்னார், என் கருவுக்கு என்னை தந்துட்டாரு, நீங்கள் எப்படி போய் அங்கே 7 ஜென்மத்துக்கு இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, தப்பு தானே இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படின்னு என்ன பண்ணேன் கேளு. ஏன்னா நானும் அந்த ஆள் தானே. அப்படி ஒரு கூட்டத்தில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்தவன் தானே. அப்போ அவங்க கேள்வியை தானே அது மாறிச்சு. என்னை சொல்லிக்கினாங்களே தவிர கேள்வி அவங்களுக்கு தானே அது உண்டாயிடுச்சு. அப்படி என் பொருட்டு ஏதாச்சும் கேள்வி வரும்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே சத்சங்கம் நத்திங்கிறேன். சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.